இப்பொழுது ஜெபத்திற்காக அப்படியே சற்று நேரம் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. மகா பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவனே, உம்முடைய அன்பின் தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூற விரும்புகிறோம். ஏனென்றால் அது எங்களுக்கு ஜீவனை காட்டிலும் மேலானதாயிருக்கிறது. நீர் இன்றிரவு எங்களை மிக சிறப்பான ஒரு வழியில் சந்தித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வியாதியாயிருப்பவர்களுக்கும் வேதனையுற்றிருப்போருக்கும் உதவி செய்யும்படியாக நீட்டப்பட்டுள்ள எங்கள் அன்பின் இரட்சகரின் மகத்தான கரத்தை காண்போமாக. இன்றிரவு பாவத்தின் பாதையில் களைப்புற்றிருப்பவர்களுக்கு ஒரு நல் வரவேற்பளிக்கும் கரத்தை தாரும். அவர்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற பிதாவின் வீட்டிற்கு அவர்களை அழையும். இடுக்கமும் வழி நெருக்கவுமாய் இருக்கிற பாதையிலிருந்து விலகி திரிகின்றவர்கள் மீண்டுமாக பிதாவின் ஐக்கியத்திற்குள் திரும்பி வரும்படி நினைத்தருளும்படியாய் நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, சுவிசேஷத்தை கேட்கும்படியாய் ஜனங்களின் செவிகளை திறந்தருளும்படியாகவும் நீர் பேசுபவரின் உதடுகளை விருத்த சேதனம் செய்யும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய மகிமைக்காக உபயோகப்படுத்தப்படுவோமாக. இந்த ஆராதனையின் முடிவில் நாங்கள் எங்களுடைய பல்வேறுபட்ட இடங்களுக்கு செல்கையில் வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று எம்மாவூரிலிருந்து வந்தவர்கள் கூறினது போல நாங்கள் கூறுவோமாக. நாங்கள் இதை உம்முடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நான் இன்றிரவு பரிசுத்த லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்திலிருந்து துவங்கி சில வேத வாக்கியங்களை வாசிக்க விரும்புகிறேன். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேடைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லோரையும் அடித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லோரையும் அடித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். நான் ஒரு பாடப்பொருளுக்காக ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து 22வது வசனத்தை எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். இந்த காலையில் நான் வரப்போகும் நியாயத்தீர்ப்புகளை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். எனவே இன்றிரவும் நான் அதை தொடர்ந்து பேச விரும்புகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனின் நெருக்கமான நியாயத்தீர்ப்பின் உஷ்ணமான காற்றை நம்மால் உணர முடிகிறது. நாம் இந்த காரியங்களை உணர துவங்குகையில் அது நாம் எங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் நாம் எந்த வேலையை கடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனிக்கும் விதத்தை நமக்கு இன்றியமையாததாக்குகிறது. கொஞ்ச காலத்திற்கு முன்னர் இந்தியாவிற்கு சென்று வந்தது என்னுடைய ஸ்லாக்கியமாயிருந்தது. நான் இந்தியாவிற்கு வருவதற்கு சற்று முன்னர் அங்கே பெரிதான பூமி அதிர்ச்சி உண்டாயிருந்தது. பூமி அதிர்ச்சிக்கு 2 நாட்களுக்கு முன்னரே எப்படியாய் பறவைகளுக்கு ஏதோ காரியம் தவறாய் இருந்தது என்பதை அறிந்து கொள்ளும்படி அவைகளுக்கு தெரிய வரலாயிற்று என்பதை நான் இந்தியாவில் செய்தித்தாள்களில் வாசித்துக் கொண்டிருந்தேன். பெரிய கட்டிடங்களிலும் பெரிதான கற்களை கொண்ட சுவர்களிலும் உள்ள பிளவுகளில் வாழ்ந்து வந்த எல்லா சிறிய பறவைகளும் அதை அறிந்து கொண்டன. இந்தியாவில் அதிகமாக கற்பாறைகளை கொண்ட சுவர்களே உள்ளன. அந்த பிளவுகளில் தங்களுடைய கூடுகளை வைத்திருந்த எல்லா சிறிய பறவைகளுமே அந்த சுவர்களை விட்டு சென்று விட்டன. எல்லா கால்நடைகளுமே வழக்கமாக பெரிய கட்டடங்களையும் பெரிய கற்சுவர்களையும் சுற்றியே மதிய நேரத்தில் வழக்கமாக நிழலுக்காக நிற்கும். ஆனால் பூமி அதிர்ச்சி உண்டாவதற்கு ஏறத்தாழ 2 நாட்களுக்கு முன்னரே இந்த எல்லா மிருகங்களும் சிறிய பறவைகளும் வயலின் மத்தியில் நிற்கும்படி சென்று விட்டன. நீங்கள் பாருங்கள், அதை குறித்த ஏதோ காரியம் இருந்தது. அதாவது தேவன் தம்முடைய சிறிய பறவைகளையும் தம்முடைய மிருகங்களையும் குறித்து கவனித்து பாதுகாத்துக் கொண்டிருந்தார். அதே தேவன் பூர்வ நாட்களில் அவைகளை பேழைக்குள் வழிநடத்தினார். நோவாவின் பிரசங்கத்தினால் அவைகள் ஜலத்தினால் அழிக்கப்பட்ட போது இருந்த அதே தேவனே இன்றைக்கும் இன்னமும் ஜீவிக்கிறார், ஆளுகை செய்கிறார். அவர் தம்முடைய சிருஷ்டிகளின் மேல் அவருடைய ஆதிக்கத்தை உடையவராயிருக்கிறார். நான் தேவன் தம்முடைய சிறிய பறவைகள், தம்முடைய கால்நடைகள் மற்றும் ஆடுகளை பூமியை எச்சி தாக்குவதற்கு முன்னரே அழிவிலிருந்து அவைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை குறித்து அவ்வளவு கவனமுள்ளவராக இருந்தாரானால், அவருடைய ஆவியினால் பிறந்து அவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை குறித்து அதிக கவனமுடையவராய் இருப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் அவர்களுக்காக கவனமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அவர் அந்த சிறிய பறவைகள் தங்களுடைய வாசஸ்தலங்களில் இருந்து செல்லும்படி எச்சரித்தது போலவே அவர் இன்றைக்கு தம்முடைய ஜனங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் உண்மையாகவே விசுவாசிக்கிறேன். அவருடைய வருகையின் மகத்தான அடையாளங்கள் சமீபமாய் இருக்கிறதை நாம் காண்கையில் தேவன் இந்த கடைசி நாளில் தம்முடைய ஜனங்களை ஒரு மகத்தான அழைப்பிற்கு ஒன்று சேர்த்து வரும்படி எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றிரவு என்னுடைய பொருள் என்னவெனில், சபையானது உபத்திரவத்துக்கு முன்னரே சென்று விடுமா என்பதே ஆகும். இப்பொழுது அது நீங்கள் நினைப்பதை காட்டிலும்
காலதாமதமாய் உள்ளது. அது அமெரிக்காவில் கிட்டத்தட்ட மிகவும் தாமதமாகிவிட்டது என்று நான் நம்பும் அளவிற்கு அது மிகவும் காலம் கடந்ததாக இருக்கிறது. நாம் சரியாக பாதையின் முடிவிலே இருக்கிறோம். நான் இந்த காலையில் பாபிலோனும் அதனுடைய நிலைமைகளும் என்பதன் பேரில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கையில் இன்றிரவு வேதாகமத்தில் உள்ள சிலவற்றை கொண்டு வந்து கர்த்தருடைய வருகைக்கு நாம் எவ்வளவு அருகாமையில் இருக்கிறோம் என்பதை காட்டினால் மிகவும் நலமாயிருக்கும் என்றே நான் எண்ணினேன். நம்மால் நம்முடைய இயற்கையான கண்ணை கொண்டு ஏதோ காரியம் சம்பவிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது என்பதை காண முடிகிறது. ஜனங்களுக்கு மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு குழப்பம் இருக்கிறது. எனவே ஒரு எழுப்புதலை ஏற்படுத்த முயற்சிப்பதே சற்று கடினமாயிருக்கிறது. சபைகளோ மிகவும் வித்தியாசப்பட்டவர்களாகவும் ஸ்தாபன தடைகளின் நிமித்தமாக ஒன்றுக்கொன்று ஒற்றுமையின்றி காணப்படுகின்றன. கிறிஸ்தவர்களோ மிகவும் மனவுறமற்றவர்களாயும் நிலை குறைந்தவர்களைப் போன்றும் தென்படுகின்றனர். ஆனால் அது வினோதமாயிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நாம் அவருடைய மகத்தான இரக்கத்தை காண்கிறபடியால் அவருடைய கரத்தின் மகத்தான அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணும்படியாக நாம் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறபடியால் அதை கவனிக்கும்படியாக ஒரு சில நிமிடங்களிலேயே நம்முடைய கண்கள் திறக்கப்படும். ஆகையால் அது வேதாகமத்தின் தேவன் இன்றைக்கும் அப்படியே ஜீவிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியான மிகுந்த பயபக்தியுடன் கூடிய இந்த ஆறுதலை நமக்கு அளிக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். அவர் அவர்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய சிந்தை கொண்டவர்கள் வெளியே வருவார்கள். இயேசுவானவர் பேசிக் கொண்டிருந்த நாளில் அவர் நோவாவின் நாட்களில் நடந்தது போல, லோத்தின் நாட்களில் நடந்தது போல என்று கூறினதை நாம் கவனிக்க வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு இணைப்பின் நேரத்திலும் தேவன் எப்பொழுதுமே ஒரு நியாயத்தீர்ப்பின் அடைப்பிற்கு முன்பாக ஒரு இரக்கத்தின் அடைப்பையே கொடுத்து வருகிறார். இப்பொழுது நீங்கள் வரலாற்று ஆசிரியர்களாய் இருப்பீர்களானால் நலமாயிருக்கும். நான் இந்த வாரமும் கடந்த வாரமும் இல்லை 3 வாரங்களாக சரித்திரத்தை ஆய்ந்து படித்துக் கொண்டிருந்தேன். அது நிசாயா ஆலோசனை சங்கத்திற்கு முன்பிருந்த சபையின் பூர்வீக சரித்திரமான நிசாயா பிதாக்களுக்கு முந்தின சபை சரித்திரமாகும். அதன் பின்னரே இருளின் காலங்களான 1500 ஆண்டுகளிலேயே கத்தோலிக்க சபை உருவாகியிருந்தது. நான் அதை நிசாயா பிரமாணங்களில் இல்லை, நிசாயா ஆலோசனை சங்கத்திற்கு முன்னர் என்ற புத்தகத்தில் காண்கிறேன். அதாவது இன்றைக்கு நாம் இருக்கிற அதே மாதிரியை அவர்கள் உடையவர்களாக இருந்தனர். ஓ, அது எப்படியாய் மீண்டும் திரும்ப நிகழ்கிறது? சபையின் நிலைமையும் ஜனங்களின் நிலைமையும் காலங்களின் அடையாளங்களையும் காண்பிக்கும்படியாக எங்கும் எழுதப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது ஒவ்வொரு இணைப்பு நேரத்திலும் தேவன் ஏதோ காரியத்தை செய்வதற்கு முன்னர் அவர் எப்பொழுதுமே இரக்கத்தையும் ஒரு தூதனையும் ஒரு தீர்க்கதரிசியையும் ஒரு செய்தியையும் அனுப்புகிறார். ஆனால் அதே சமயத்தில் அது ஒவ்வொரு முறையும் இகழ்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. சபையானது அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. நோவா, அவர் இங்கே நோவாவை குறித்து பேசினார். அவன் 120 வருடங்கள் பிரசங்கித்தான். அவனுடைய செய்தியானது இரக்கமானதா இருந்த போதிலும் ஜனங்கள் அவனுடைய போதனைக்கு செவி கொடுக்க தவறி போய்விட்டனர். அதுவோ அவர்களை ரட்சிப்பதற்கான ஏதோ காரியமாயிருந்தது. அதே சமயத்தில் அவர்களோ செவி கொடுக்க மனதில்லாதிருந்தனர். அது இன்றைய காலத்தின் அழகான காட்சியா இருக்கவில்லையா? இப்பொழுது நீங்களோ என்னிடத்தில், சகோதரன் பிரணாம், அந்த அழகான காட்சியை நீர் எங்களுக்கு உருவப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறீர் என்று எப்படி கூற முடியும் என்று கேட்கலாம். அது மனநிறைவாய் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு தம்முடைய சபைக்காக சீக்கிரமாக வருகிறார். மேலும் அது தேவனுடைய எந்த சிருஷ்டியும் இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வந்து அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமைக்குள்ளாக பிரவேசிப்பதை குறித்து சிந்திக்கக்கூடிய மிக அழகான சிந்தையாயிருக்கிறது. அங்கே வயோதிபர் வாலிபமாயிருப்பர். வியாதி உள்ளோர் எப்பொழுதுமே சுகமடைந்தவராயிருப்பர். அங்கே துக்கங்களோ அல்லது மனநோயோ இருக்காது. நான் சிந்திக்கக்கூடிய மிக அழகான காரியமாக இது இருக்கவில்லையா? அந்த கூடுகையின் நேரத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அது எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. இப்பொழுது இயேசுவானவர் நோவாவின் நாட்களில் இருந்ததை திரும்பவும் குறிப்பிட்டு கூறினார் என்பதை நாம் கண்டறிந்தோம். எனவே நாம் சற்று திரும்பி செல்வோமாக. ஏனென்றால் அவர் அந்த நாளை திருஷ்டாந்தமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். இப்பொழுது காயீனும் ஆபேலும் இருந்தனர். காயீன் ஆபேலை கொன்றபோது சேத் அவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டான். சாத்தான் வரவேண்டியிருந்த அந்த வித்தை அடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான் என்பதை நாம் கண்டறிகிறோம். அதாவது தேவன் ஸ்திரீயினுடைய வித்து சர்வத்தினுடைய வித்தின் தலையை நசுக்கும் என்று வாக்கு பண்ணியிருந்தார். சாத்தான் அந்த ராஜரீக வித்தை அழிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவன் ஆபேலை அடித்த போது அவன் அதை செய்துவிட்டதாக எண்ணிக்கொண்டான். ஆனால் அவனுடைய ஸ்தானத்தில் தேவன் சேத்தை எழுப்பினார். கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் மற்றும் ராஜரீக வித்து வருவதையும் குறித்து மிக அழகான ஒரு காட்சி. ஆகையால் காயீனின் பக்கம் இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது கவனிக்கும்படி குறிப்பிடத்தக்கதாயிருக்கிறது.
அவர்கள் மிகவும் பக்தி உள்ளவர்களாயிருந்தனர். அவர்கள் சபைக்கு செல்லுகிற ஜனங்களாயிருந்தனர். எனவே காயினும் சபைக்கு செல்லுகிற ஒரு நபராகவே இருந்தான். அவன் கர்த்தரை ஆராதித்தான். அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான். அவன் சபையை சார்ந்திருந்தான். அவன் தன்னுடைய கடன்களை செலுத்தினான். அவனை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவன் ஒவ்வொரு கூற்றிலும் ஒரு உண்மையான விசுவாசியாகவே இருந்தான். ஆனால் 3 பிரிவுகளை கொண்ட ஜனங்கள் மட்டுமே உள்ளனர். அது விசுவாசிகள், அவிசுவாசிகள், பாவனை விசுவாசிகள் என்பதாகும். இன்றிரவும் உலகத்தில் அவர்கள் அப்படியே முழுமையாக இருக்கின்றனர். காயின் வெறுமன பாவனை விசுவாசியாக இருந்தான். அவனுடைய வழிமரபிலிருந்து மிகுந்த பக்தியோடு சபைக்கு செல்லும் ஒரு பெரிய கூட்ட மனிதர்கள் தோன்றினர். இப்பொழுது இது மிகவும் வழக்கத்திற்கு மாறானதாக இருக்கிறது. ஆனால் அவனுடைய பக்கத்திலிருந்து நாகரிக பண்பாடும் கல்வி கற்ற இனமும் தோன்றினது என்பதை கவனித்தீர்களா? வேதம் அதை தெளிவாக கூறுகிறது. அவர்கள் கட்டடங்களை கட்டிக்கொண்டிருந்தனர் என்றும் அவர்கள் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தனர் என்றும் கூறினார். விஞ்ஞானம் காயினின் வழிமரபிலிருந்தே உண்டானது. மகத்தான விஞ்ஞானமும் வைத்தியர்களும் மகத்தான மனிதர்களும் காயினின் வழிமரபிலிருந்தே தோன்றினர். அங்கே மற்றொரு பக்கம் ஏழ்மையும் நாட்டுப்புற மாதிரியை கொண்ட ஜனங்களுமாயிருந்தனர். ஆனால் அவர்கள் தங்களுடைய தேவன் உண்மையானவர் என்று விசுவாசித்த ஜனங்களாயிருந்தனர். ஓ, தேவனே அவர்களோட எங்களையும் கணக்கிட்டுக் கொள்ளுமே. முடிவின் நேரத்திற்கு சற்று முன்னரே ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. அப்படியே இன்றைக்கும் உள்ளது போல பெரிய சபையின் பக்கமோ பெரிய குழப்பமும் விஞ்ஞானத்தின் மூலமோ வெற்றியடைந்தது போன்றும் காணப்பட்டது. மற்றொரு மகத்தான காரியம் என்னவெனில், அவர் கட்டிடங்கள் இருந்தன என்றார். இப்பொழுது உள்ளது போன்றே அவ்வளவு மகத்தான கட்டிடங்கள் சரித்திரத்தில் எந்த ஒரு நேரத்திலுமே இருந்து வந்ததே இல்லை. இது முடிவு நேர அடையாளங்களில் ஒன்றாக உள்ளது. நாம் ஒருபோதும் இதை போன்று ஒரு கட்டிட காலத்தை பெற்றிருந்ததே இல்லை. இப்பொழுது இங்குள்ள நம்முடைய சிறு பட்டணத்திலும் கூட முயல் வேட்டைக்கு செல்லும்படியான போதிய ஒரு இடத்தை என்னால் எங்குமே கண்டறியப்படவே முடியவில்லை. இது முழுவதுமே வீடு கட்டுகின்ற திட்டங்களாகவும் அப்படியே கட்டுதலும் குடியிருப்பை அமைத்தலுமாயிருக்கிறது. நாம் நம்முடைய கண்களை திறப்போமேயானால் அது முடிவுக்கு சமீபமாயிருக்கிற தேவனுடைய அடையாள கம்பங்களில் ஒன்றாக இருக்கிறதை காணலாம். நாம் இந்த காலையில் நிலவினை சுற்றி வரும் செயற்கைக்கோள்களின் பேரிலும் ஏவுகணைகளின் பேரிலும் பிரசங்கித்துக் கொண்டிருந்தோம். எப்படி அவர்களால் மாஸ்கோவில் நின்று கொண்டு மாஸ்கோவையே விட்டு செல்லாமல் லூகிவில்லில் உள்ள 4வது தெருவிற்கு மத்தியில் ஒரு ஏவுகணை ஏவ முடிகிறது என்பதை பிரசங்கித்தோம். அது பூமியில் 175 அடி ஆழமும் 150 மைல் சுற்றளவும் கொண்ட ஒரு குழியை அது வெடித்து உண்டாக்குமாம். அப்படிப்பட்டதான பெரிய குழியாயிருக்குமாம். அவைகளில் 3 முழு உலகையே அடித்து விடுமாம். பூமியானது தன்னுடைய கோளப்பாதையிலிருந்து அசைந்து விடுமாம். விஞ்ஞானம் எதன் பட்சத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்தீர்களா? அது துன்மார்க்கத்தின் பக்கம்தான் இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர்கள் அவரையே நம்பியிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் நாமோ மனித கரத்தையே நம்பியிருக்க விரும்புகிறோம். நான் கல்வி கற்ற எந்த குழுவும் உருவாக்கும் ஸ்தாபனம் இதுதான் வழி என்று கூறுவதை ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் கிறிஸ்துவில் என்னுடைய நம்பிக்கை கட்டப்பட்டிருக்கவும் அவருடைய கிருபையும் இரக்கத்தின் பேரிலும் என்னுடைய பயபக்தியான உறுதிநிலையை தெரிந்து கொள்ளவுமே விரும்புகிறேன். கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஒளியுமாயிருக்கிறேன், என்னையல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார். எனவே இது ஒரு மகத்தான கல்வியின் நாளாய் இருப்பதை உங்களால் காண முடியும். இது ஒரு பெரிய உலக போராட்டமான நாளாய் இருக்கிறது. ஆயினும் அதற்கு மத்தியில் அவர்கள் இப்பொழுது நாம் பெற்றிருக்கிறதை காட்டிலும் மகத்தான உலகப்பூர்வமான விஞ்ஞான உலகை பெற்றிருந்திருக்க வேண்டும். அவர்கள் கூர்நுனி கோபுரங்களை கட்டினர். நாம் அந்த கூர்நுனி கோபுரத்தை கட்டும் ஒரு பொருளையும் பெற்றிருக்கவில்லை. நீங்கள் அதற்கு அருகில் எப்போதாவது சென்று பார்த்திருந்தால் நலமாயிருக்கும். நான் அதை எகிப்திலும் மற்றும் மெக்சிகோவில் உள்ள ஒன்றையும் சென்று பார்த்திருக்கிறேன். அவைகள் நகர வட்டாரங்கள் அளவு கொண்ட உயரத்திற்கு ஆயிரக்கணக்கான டன்கள் எடை கொண்ட பெரிய கற்பாறைகளை உச்சியில் கொண்ட மகத்தான மிகப்பெரிய கட்டிடங்களாயிருக்கும். அந்த கற்களுக்கிடையே ஒரு சபர கத்தியை கூட நுழைக்க முடியாத அளவுக்கு அந்த கற்கள் அவ்வளவு பரிபூர்ணமாக வெட்டி செதுக்கி பொருத்தப்பட்டிருக்கின்றன. அது தேர்ச்சி வாய்ந்த முறையில் வெட்டப்பட்டிருந்தது. ஓ, என்ன ஒரு விஞ்ஞான நாளாயிருந்தது! மேலும் அது பூமியின் மத்தியில் அவ்வளவு பரிபூர்ணமாக பொருத்தப்பட்டிருக்கிறபடியால் சூரியன் எங்கே இருந்தாலும் கவலை இல்லை. ஏனெனில் அதை சுற்றி ஒரு நிழலும் ஒருபோதும் இருக்காது. இன்றைக்கு நம்முடைய நவீன விஞ்ஞானத்தில் அதற்கு ஈடாக முடியுமா என்று நான் சந்தேகப்படுகிறேன். ஆனால் இயேசுவானவரோ அந்த நாளில் இருந்ததைப் போலவே தேவகுமாரனுடைய வருகையிலும் இருக்கும் என்றார். இப்பொழுது நோவா 120 வருடங்கள் பிரசங்கித்தான். ஆனால் அவன் எள்ளி நகையாடப்பட்டான் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது இயேசுவும் கூட லோத்தின் நாட்களில் இருந்தது போலவே இதுவும் இருக்கும் என்றார். லோத்தின் நாட்களில் அவர்கள் புசித்துக் கொண்டும் குடித்துக் கொண்டும்
பெண் கொண்டும் பெண் கொடுத்து கொண்டும் வீடுகளை கட்ட திட்டமிட்டுக் கொண்டும் கட்டிக்கொண்டும் விற்றுக்கொண்டும் வாங்கி கொண்டும் இருந்தனர். இன்றைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட கார்களின் கூட்டு வியாபாரம் மற்றும் மற்ற ஒவ்வொரு காரியத்தின் கூட்டு விற்பனையை போல அவ்வளவு வணிக தொடர்பு கொண்ட நாளாய் அது ஒருபோதும் இருக்கவில்லை. நீங்கள் இந்த வருடம் ஒரு குளிர்காப்பு பெட்டியை வாங்க ஏறத்தாழ 4 அல்லது 5 டாலர்கள் செலுத்தி வாங்கினால் அடுத்த வருடம் எவருமே விரும்புகிறதில்லை. ஏனென்றால் அது பழைய மாதிரியாகி விடுகிறது. வாணிக உலகமானது உங்களை இடைவிடாது கடுமையாக பணிபுரிய கட்டாயப்படுத்துகிறதை நீங்கள் காணவில்லையா? உங்களால் இந்த வருடம் ஒரு காரை வாங்க முடியும். அடுத்த வருடம் அது நீங்கள் வாங்கினது போன்ற அவ்வளவு நன்றாக இருந்தாலும் அதற்கு $1000 மதிப்பு குறையும். ஏனென்றால் அவர்கள் அதற்கு வண்டி பொறியின் வெப்ப மாற்றளவு மூடியை அல்லது அதற்கு ஏதாவது சற்று சிறிய அற்பமான ஒன்றை சேர்த்து மாற்றி இருப்பார்கள். அது வேதாகமத்தை நிறைவேற்றும் ஒரு விற்பனை பேச்சாக மட்டுமே உள்ளது. நோவாவின் நாட்களில் இருந்தது போல, லோத்தின் நாட்களில் இருந்தது போல இருக்கும். ஒவ்வொரு முறையும் தூதர்கள் தோன்றும் போதும் தீர்க்கதரிசிகள் எழும்பும் போதும் அவர்களுடைய செய்தியானது எப்பொழுதுமே கிருபையாயும் இரக்கமாயும் விடுவிக்கிறதுமாகவே இருந்து வருகிறது. தேவனுடைய செய்தியானது எப்பொழுதுமே முடிவின் நேரத்திற்கு சற்று முன்னதாக விடுதலையாகவே இருந்து வருகிறது. அதனை வேத வாக்கியங்களினூடாக சரிபார்த்துக் கொள்ளுங்கள். நோவா எவ்வாறு விடுதலையை பிரசங்கித்தான், மேலும் அவர்கள் அதை பிரசங்கித்தவர்களை நகைத்து அவர்களை ஏளனம் செய்து இழந்தபடியால் அவர்கள் பரியாசம் பண்ணப்பட்டனர். அது அவர்களுடைய நாட்களில் இருந்த வண்ணமாகவே இன்றைக்கும் இருக்கிறது. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறார் என்றும் அவர் தம்மை காண்பிப்பதாக அவரே வாக்களித்தார் என்னும் ஒரு செய்தியோடு செல்லும் போது அந்நாளில் இருந்த செய்திக்கு அவர்கள் செய்த வண்ணமாகவே இவர்களும் இந்த செய்திக்கு இந்நாளில் செய்கிறார்கள். லோத்து சோதோமிற்குள் சென்று தன்னுடைய இனத்தாரை தூதனுடைய செய்திக்கு செவி கொடுக்கும்படி செய்ய தன்னால் இயன்றளவு முயற்சித்தான். ஆனால் அவர்களோ அவனை பரியாசம் பண்ணினதோடு அவன் ஏளனம் செய்து கொண்டிருக்கிறான் என்றும் கூறினர். அது இந்நாளின் என்ன ஒரு காட்சியாயிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய விடுதலையின் செய்திக்கு அவர்களை அழைத்து வரும் பொழுது அவர்களோ நீங்கள் மார்க்கத்தை குறித்து ஏளனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஏதோ காரியத்தை பாவனை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்கிறார்கள். அதே மாதிரியான ஒரு கூட்டமாயிற்று. நாம் என்ன மணி நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? அப்படி இருந்தும் அவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்பட போகிறார்கள் என்று அவர்கள் கருதுகிறார்கள். மேலும் அவர்கள் மாத்திரமே சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். இயேசு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்றார். அது என்னுடைய வார்த்தை அல்ல, அது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. கவனியுங்கள், அது இதே மாதிரியான செய்தியாக இருந்தது என்பதை நீங்கள் துரிதமாக கவனிக்க விரும்புகிறேன். இது என்னுடைய இருதயத்தை அப்படியே சிலிர்க்க செய்கிறது. சோதோம் குமாரா அவ்வளவாய் தீட்டுப்பட்டு நெறிமுறை ஒழுங்குகள் எல்லாவிடத்திலும் தாறுமாறாக்கப்பட்டிருந்தன என்று நான் கருதுகிறேன். ஆனால் முடிவான பெரிய அழிவிற்கு சற்று முன்னர் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அங்கே அனுப்பினார். நான் அதை குறித்தும் கூட சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் அங்கு ஒரு தூதனை அனுப்பினார். நீங்கள் அந்த தூதனுடைய செய்தியை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நிந்திக்கப்பட்ட சிலருடன் தன்னுடைய வழியை தெரிந்து கொண்டிருந்த ஆபிரகாம் விளைச்சலற்ற நிலங்களாயிருந்த வனாந்திரத்திலே அமர்ந்திருந்தான். லோத்து சோதோமிற்கு சென்று நகரத்தின் பெரு நகராண்மை கழக தலைவரானான். மேலும் அவன் பாவத்திற்கு மத்தியிலே ஒரு மகத்தான மனிதனாக இருந்தான். நான் மிகவும் பாராட்டுக்குரிய புகழுடையவனாய் இருப்பதை காட்டிலும் தேவரோடு சரியாய் இருக்கவே விரும்புவேன். ஆனால் லோத்து மிகவும் பாராட்டுக்குரியவனாய் இருந்தான். அவன் வீதியிலே உள்ள நகரவாசலில் அமர்ந்திருந்தான். அவன் உள்ளே வரக்கூடியது எது என்பதற்கும் உள்ளே வரக்கூடாது எது என்பதற்கும் நியாயாதிபதியாயிருந்தான். மேலும் அவன் வேசித்தனங்களை தன்னுடைய ஜீவியத்தில் கண்டவனாகவும் அப்படிப்பட்ட காரியங்கள் தன்னுடைய நகரத்தில் சம்பவிக்கிறதை அறிந்தவனுமாயிருந்தான். அது நம்முடைய தேசத்தில் உள்ள இன்றைய ஒரு காட்சியா இல்லையா? தணிக்கை செய்யப்படாத நிகழ்ச்சி நிரல்கள், எல்லா விதமான அறிவற்ற நடத்தைகளும் கயமைத்தனங்களும் சூழ்ச்சி திறன்களும் உள்ளதே. அவர்கள் அதை தகர்த்தெறிய வேண்டும் என்றிருந்தால் அவர்கள் அதை செய்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் அதை செய்ய விரும்புகிறதில்லை. அவர்கள் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் அது இந்த விதமாக இருக்கும் என்று தேவன் கூறினார். அவர்கள் தங்களுடைய கண்களை மட்டும் திறந்து பார்க்க முடிந்தால் அதை புரிந்து கொள்ளக்கூடுமே. கவனியுங்கள், பெரிய கடும் சோதனையான வேளைக்கு சற்று முன்னர் ஆபிரகாமும் சாராளும் சிந்தூர மரத்தின் கீழே அமர்ந்திருந்தனர். அவர்கள் ஒரு நாள் அங்கிருக்கையில் சாராள் சில மனிதர்கள் வருகிறதை கண்டாள். உடனே அவள் கூடாரத்தை நோக்கி சென்று விட்டாள். இந்நாளில் ஸ்திரீக்கு அது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் அது சோதோமில் எவ்வளவு வித்தியாசமாக இருந்திருக்கும். புருஷர்கள் வீட்டிற்கு வருகின்ற நேரத்தில் அவர்கள் தங்களுடைய அரைகுறையான ஆடைகளை அணிந்து வெளியே சென்று புல் வெட்டுகிறார்கள். என்ன ஒரு வித்தியாசம். ஆனால் சாராளோ கூடாரத்துக்கு சென்று விட்டாள். அவள் கூடாரத்துக்கு சென்ற போது இந்த புருஷர்கள் வந்தனர். ஆபிரகாம் அவர்களை நோக்கி பார்த்தான். சரியா கூறினால்
அவர்கள் காண்பதற்கு வினோதமாக இருப்பவர்களை போன்று தோன்றினர். அவர்களில் ஒருவர் சார்புரிமை பேச்சாளரைப் போல காணப்பட்டார். அவர் கீழே அமர்ந்தபோது அவர் ஆபிரகாமோடு பேசத் துவங்கினார். ஆபிரகாம், இங்கே அமர்ந்திருங்கள். நான் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து உங்களுடைய கால்களை கழுவட்டும். நான் கொஞ்சம் அப்பத்திற்கு மாவு பிசைகிறேன். நாங்கள் ஆயத்தம் செய்த பிறகு நீங்கள் அப்பத்தை புசித்துவிட்டு அப்புறம் நீங்கள் போகலாம் என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி கொழுத்த இளங்கன்றை கண்டு அதை அடித்தான். பின்னர் சாராளிடத்தில் மாவு பிசைந்து அப்பங்களை சுட சொன்னான். அவன் அந்த மனிதரிடத்தில் பேசினான். ஆபிரகாம் ஏதோ ஒரு வகையில் அவர் யாராயிருந்தார் என்பதை அறிந்திருந்தான் என்று நான் நம்புகிறேன். பேசிக் கொண்டிருந்த அந்த மனிதன் தன்னுடைய முதுகை கூடார பக்கமாக திருப்பி இருந்தார். அவரே அந்நாளில் செய்தியாளனாயிருந்தார். அப்பொழுது அவர், ஆபிரகாமே, 25 ஆண்டுகளுக்கு முன்னர் செய்த வாக்குத்தத்தின்படியே நான் உன்னை சந்திக்கப் போகிறேன். நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினேன். நான் அதனை நிறைவேற்றப் போகிறேன் என்றார். ஓ, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. தேவர் இந்த கடைசி நாட்களில் அவர் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவதாக ஒரு வாக்குத்தத்தை பண்ணினார். எனவே அவர் அதனை நிறைவேற்றுவார். இயேசு, நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள் என்றே ஒரு வாக்குத்தத்தை உண்டு பண்ணினார். அவர் நீதி உள்ளவராய் இருக்கின்றபடியால் அவர் அதனை நிறைவேற்றுவார். ஆபிரகாம் அவரை நோக்கி பார்த்தான். அப்பொழுது அவர், சரியாக அடுத்த மாதம் இந்த நேரத்தில் ஒரு உற்பவ கால திட்டத்தில், அதாவது சாராளோடு இருந்து நான் உன்னை சந்திக்கப் போகிறேன். நான் வாக்கு பண்ணின ஒரு பிள்ளையை சாராள் பெறப்போகிறாள் என்றார். இப்பொழுது ஆபிரகாம் 100 வயதுடனாகவும் சாராள் 90 வயதுடனாகவும் இருந்தாள். சாராள் தூதனுக்கு பின்னாக கூடாரத்தின் உட்புறத்தில் இருந்து நகைத்தாள். தூதனானவர் தன்னுடைய முதுகை கூடார பக்கமாக திருப்பியிருந்தும் சாராள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். அது செய்தியாளனாயிருந்தது. ஓ, நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவருடைய முதுகு கூடார பக்கமாக திரும்பி இருக்க அவளுடைய உட்புறத்தை அறிந்தது எந்த விதமான மனோ தத்துவமாயிருந்தது? அவள் நகைத்தாள். அப்பொழுது அவர், அவள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். அவர் அதை அறிந்து கொண்டார். அது சோதோம் குமாரா சுட்டரிக்கப்படுவதற்கு முன்னான கடைசி செய்தியாயிருந்தது. இன்றிரவு சகோதரனே, நீ இதை கேட்பாயானால் இப்பொழுது இந்த உலகம் சுட்டரிக்கப்படுவதற்கு முன்னான கடைசி செய்தி இதுவேயாகும். தூதரின் சுவாபத்தை பார்த்தீர்களா? அந்த தூதனாயிருந்தவர் யார்? அது தேவனே. நினைவிருக்கட்டும், ஆபிரகாம் அவரை ஆண்டவரே என்று அழைத்தான். அங்கே மொழிபெயர்ப்போ ஏலோகிம், மகத்தான வல்லமையுள்ள யெகோவா என்றே உள்ளது. அது மாம்சத்தில் தோன்றின இயேசு கிறிஸ்துவாய் இருந்தது. யாரோ ஒருவர், அது மாம்சத்தில் தோன்றின இயேசு சுகிறிஸ்துவாய் இருந்தது என்று நீர் கூறுகிறீரோ? அவர் எப்படி அந்த சரத்தை பெற்றுக் கொண்டார் என்று கேட்டார். ஏன்? அவர் அந்த 2 தூதர்களை அழைத்தார். பின்னர் அவர் கொஞ்சம் சுவாசத்தை இந்த விதமாய் ஊத அணுக்களும் சுண்ணகமும் சாம்பலுப்புமாக ஒன்று சேர்ந்து உருவாக காபிரியேல் அந்த ஒன்றில் அடியெடுத்து வைத்தான். பின்னர் மற்றொரு தூதன் மற்ற ஒன்றில் அடியெடுத்து வைத்தான். அதன் பின்னர் அவர் தமக்காக ஒன்றை உருவாக்கினார். அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. அதே சர்வ வல்லமையுள்ள தேவன் தாம் வாசம் செய்யும்படிக்கு ஒரு சரத்தை உண்டாக்கின அவரில் என் நம்பிக்கை இருக்கிறபடியால், அவர் செய்வதாக வாக்களித்திருக்கிறபடியால், என்றோ ஒரு நாளில் அவர் இந்த ஒன்றையும் எழுப்புவார் என்பதை அறிந்து கொள்வதில் இன்றிரவு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் அங்கு செய்த அதே காரியத்தை செய்வதற்காக அவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஓ, அவருடைய மகிமையான நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவர் நமக்கு எச்சரிப்பை கொடுத்து கொண்டும் நம்மிடத்தில் பேசிக்கொண்டும் நம்மை ஆயத்தப்படுத்தும்படி சொல்லிக் கொண்டும் இருக்கிறார். உண்மையாகவே அவர், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், ஏனெனில் நான் உலகத்தின் முடிவு வரைந்த உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன் என்றார். நாம் என்ன ஒரு வேளையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? கவனியுங்கள், அக்கினியை வருவித்த தூதனே அந்த அற்புதத்தை நிகழ்த்தினவராயிருந்தார். அடுத்த முறை உலகமானது அக்கினியால் அழிக்கப்பட போகிறது என்பதை நாம் யாவரும் அறிவோம். சோதோம் குமராவிற்கு அனுப்பப்பட்ட தூதனானவர் இயேசு என்ன கூறினார் என்பதை நோக்கி பாருங்கள். ஓ, அதை நினைத்து பார்க்கையில் அது அப்படியே என்னுடைய ஆத்மாவை சிலிர்ப்பூட்டுகிறது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அந்த தூதன் என்ன செய்தார்? அவர் பகுத்தறிதலின் ஆவியுடையவராயிருந்தார். எனவே அவர் அப்பொழுது இருந்தது போலவே பரலோகத்திலிருந்து மனுஷகுமாரன் வெளிப்படுத்துகின்ற போதும் அவனவே இருக்கும் என்றார். நீங்கள் அதை காண்கிறீர்களா? அதே தேவனுடைய தூதனானவர் பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் இப்பொழுது நம்முடைய நடுவில் இருக்கிறார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. அது அந்நாளில் இருந்தது போலவே நம் மத்தியில் இருக்கிறது. அவர் தேவனாயிருந்தார். அது
அழிவு உண்டாவதற்கு சற்று முன்னதான அவருடைய செய்தியாயிருந்தது. இப்பொழுது அது ஒரு விடுதலையின் செய்தியாயிருந்தது என்பதை நாம் கவனிப்போம். ஆனால் அவர்களோ அவருக்கு செவி கொடுக்க மறுத்தனர். இன்றைக்கு நம்முடைய ஜனங்களின் மத்தியிலும் நம்முடைய தேசத்திலும் அதே காரியம்தான் உள்ளது. கூட்டங்களில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மகத்தான காரியங்களையும் செய்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை காணும் சாகியத்தை நான் உடையவனாயிருக்கிறேன். மகத்தான அழிவில்லாத எல்லையற்ற தேவன் தற்பொழுது அதே விதமான ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை ஜனங்கள் உண்மையாகவே மேடையில் என்று சிறிதளவும் சந்தேகமின்றி அறிந்து கொள்கின்றனர். ஆனாலும் அவர்கள் அங்கே நின்று கொண்டு சவு மிட்டாயும் என்று கொண்டு கவலையற்றவர்களாய் மேடை விட்டு நடந்து செல்லுகிறார்கள். அவர்கள் கவலைப்படுகிறதில்லை. ஒரு மனிதன் அவரை பற்றின ஆவிக்குரிய நிலையை பெற்றிருந்து அல்லது தேவனுடைய ஆவி அவனில் இருக்க கர்த்தராகிய இயேசுவானவர் செய்வதாக கூறினதை அவர் செய்ய அவன் காணும் போது அது அவனுடைய இருதயத்தை அத்தகைய ஒரு வழியில் சிலிர்ப்பூட்டும். எனவே அவனால் அப்பொழுது ஒருபோதும் அமைதியாக இருக்க முடியாது போன்றே இது எனக்கு காணப்படுகிறது. அப்பொழுது அவன் அந்த செய்தியை கொண்டு தேசத்தையே அனல் மூட்ட செய்வான். ஆகையால் அவர் அந்நாட்களில் இருந்தது போலவே அப்படியே இருக்கும் என்றார். அந்த செய்தியானது புறப்பட்டு சென்ற போது யாரோ ஒருவர் ஏதோ ஒரு விதமான வீணான கட்டுக்கதையை கூறிக்கொண்டிருப்பது போல அவர்கள் அதை வெறுமன எள்ளி நகையாடி அதை பரியாசம் பண்ணினர். ஆனால் அதுவோ இரக்கமாயிருந்தது, அது கிருபையாயிருந்தது, அது விடுதலையாயிருந்தது. ஓ என்னே! தூதன் அந்த செய்தியை அளித்த பிறகு அவன் அந்த காலை லோத்துவிடம் கூறினான். அதாவது அவர் தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். இப்பொழுது நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் ஜெப வரிசை நிமித்தமாக சீக்கிரமாக முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. தூதன் கூறினதை நீங்கள் கவனித்தீர்களா? நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது. அது என்னவாயிருந்தது? அது ஒரு விடுதலையின் செய்தியாயிருந்தது. வானத்திலிருந்து ஒரு துளி அக்கினி விடுவதற்கு முன்னதாகவே லோத்து சோதோமை விட்டு வெளியேற வேண்டியதாயிருந்தது. வானத்திலிருந்து ஒரு துளி மழை விழுவதற்கு முன்னதாகவே நோவா பேழைக்குள்ளே சென்றான். அணுகுண்டு இந்த தேசத்தை தாக்குவதற்கு முன்பே சபையானது கர்த்தராகிய இயேசுவை சந்திக்கும்படி எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்லும். நிலவை சுற்றும் செயற்கை கோள்களும் ஏவுகணைகளும் பொருத்தப்பட்டு வெடிக்க செய்யும் பொறி அமைப்பு இழுக்கப்பட தூதர்கள் யாவரும் அதை வெடிக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா! பரலோகத்தின் மகத்தான நடைபாதைகள் முழுமையாக நிரம்பி இருக்கின்றன. சுரமண்டலங்கள் சரியான சுதியில் இருக்கின்றன. இசைக்கருவிகளை இசைக்கும் கூட்டம் ஏற்கனவே பயிற்றுவிக்கப்படுகின்றன. அவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது வீட்டிற்கு திரும்பும் நேரம் மிகவும் சமீபமாய் உள்ளது. ஒவ்வொரு காரியமும் ஒழுங்கில் உள்ளது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மிகவும் களைப்படைந்து கொண்டிருக்கிறேன். ஓ, அது மகத்தான நேரமாயிற்று. அதாவது இந்த இணைப்பின் நேரத்தில் நாம் நினைத்து பார்க்கும்படியான ஒரு பாகமாக இருந்து வருகிறோம். நினைவிருக்கட்டும், அது மனுஷகுமாரனுடைய வருகையிலும் மனுஷகுமாரன் வானத்திலிருந்து வெளிப்படுகின்ற போதும் அவண்ணமாயிருக்கும். இப்பொழுது மழை பெய்வதற்கு முன்பே நோவா பேழையில் இருந்தான். அக்கினி விடுவதற்கு முன்பே லோத்து சோதோமிற்கு வெளியே இருந்தான். ஏனென்றால் தூதன், நீ அங்கே போய் சேருமட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் வானத்திலிருந்து இழுத்த அக்கினியை விடப்பண்ணும்படியாக என்னுடைய கரத்தில் நெம்புகோலை வைத்திருக்கிறேன் என்றான். அது சரியானது என்று நான் கருதுகிறேன். சபைகள் ஒன்று சேர்ந்து மகத்தான கிறிஸ்துவின் ஒரே சரமாய் ஆகுமட்டாக சங்கார தூதனானவன் அணுகுண்டுகளோடு ருஷ்யாவின் கரத்தை பற்றி கொண்டிருக்கிறான். நீ அங்கே போய் சேருமட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது. ஓ, அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதியா இருக்கிறது அல்லவா? நாம் ஒவ்வொரு காரியமும் ஒழுங்கில் அமைந்திருப்பதை காண்போமையானால் அப்பொழுது சபை வீட்டிற்கு செல்லும் நிலையிலேயே உள்ளதை அறிந்து கொள்ளலாம். இங்கே அதே தேவனுடைய தூதனானவர் அதே அடையாளங்களையும் அதே அற்புதங்களையும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒழுங்கில் அமைத்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இந்நாட்களில் ஒன்றில் இந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்று கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னரே பிரண்ணாம் கூடாரமே நான் இதே பிரசங்க பீடத்திலிருந்து உங்களிடம் கூறினேன். இதோ அது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். இணைப்பு இங்கே உள்ளது. இது சபையானது வீட்டிற்கு செல்லும் நெருக்கமான நேரமாக இருக்கிறது. குறை காண்பவர்களும் ஏளனம் செய்வோரும் பரியாசம் செய்வோரும் இடித்துரைப்போரும் நேபுகாத் நேச்சார் ராஜாவோடும் பெல்சாத்சாரோடும் இருந்த வண்ணமாகவே இருக்கின்றனர். அவர்கள் நோவாவின் நாட்களிலும் அவண்ணமாகவே இருந்தனர். லோத்தின் நாட்களிலும் அது அவண்ணமே இருந்தது. எனவே அவர்கள் இன்றைக்கும் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது. லோத்து அவனை நிர்மூலமாக்கவிருந்த ஏதோ காரியத்திலிருந்து வெளியே வந்ததையும் நோவா அவனை ரட்சிக்கவிருந்த ஏதோ ஒன்றுக்குள் சென்றதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது சபைக்கு ஒரு மாதிரியா இருக்கிறது. நாம் உலகத்திலிருந்து வெளியே வந்து
நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் உள்ள இந்த எல்விஸ் பிரெஸ்லி மற்றும் ஆர்தர் காட்ஃப்ரே போன்றவர்களிடத்திலிருந்து விலகி இருக்கிறோம். உலகத்திலிருந்து வெளியே வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக செல்லுங்கள். உலகத்தை விட்டு வெளியே வாருங்கள். அவர்கள் உலகத்தாராய் இருக்கிறபடியால் உலகத்தோடு அழிந்து போவார்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவோடு பரம வீட்டுக்கு சென்று விடுவார்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரடைந்தவர்களை தேவன் வருகிற போது அவரோடே கொண்டு வருவார். நாம் பாதுகாப்பிற்காக கிறிஸ்துவுக்குள் செல்லும்படியாக உலகத்திலிருந்து வெளியே வருகிறோம். ஓ, ஆனால் நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் அதை விரும்புகிறேன். தீவிரமாகுங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள். செய்தியோ அவசரமானதாக இருந்தது. துரிதமாகுங்கள், துரிதமாகுங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் என்று இயேசு வாக்களித்தார். இது இப்பொழுது அநேக வருடங்களாக பிரசங்கிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. இது இங்கே கடைசி நேரத்திற்கான மகத்தான கடைசி அடையாளமாயிருக்கிறது. தூதர்கள் தீவிரம் என்று சத்தமிடும் சற்று முன்னர் அவர் திரும்பி சாராள் நகைத்தாள் என்றார். சங்கார தூதனானவர், நான் அவர்களுடைய பாவங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், எனவே அது உண்மைதானா அல்லது இல்லையா என்று காணும்படியாக நான் இறங்கி வந்துள்ளேன் என்றார். அது உண்மையாயிருந்ததை அவர் கண்டார். செய்தியோ கிருபையும் இரக்கமும் விடுதலையுமாயிருந்தது. ஆனால் தீவிரம் தீவிரம் என்பதாயிருந்தது. ஓ பிள்ளைகளே, தயங்கி திகைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். துரிதமாகுங்கள், துரிதப்படுங்கள். சீக்கிரம், நேரம் சமீபமாயிருக்கிறது. ஓடுங்கள். எங்கே? சிறு பறவைகள் வெளியே ஓடினது போன்று. இந்த நவீன பண்டைய பெரிய ஸ்தாபனங்களோ இந்நேரத்தில் எந்த வித்தியாசம் இல்லையே என்றே கூறுகின்றன. இந்த பெரிதான பண்டைய அவிசுவாச சபைகளோ தெய்வீக சுகமளித்தல் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது, அற்புதங்களே கிடையாது என்றே கூறுகின்றன. இந்த மதிர் சுவர்களில் இருந்து விலகி ஓடுங்கள். ஏனென்றால் அவைகள் நொறுங்கி தூளாக போகின்றன. அவைகள் அழிவுக்குள்ளாகவும் வீழ்ச்சிக்குள்ளாகவும் சென்று கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் என்னுடைய தேவன வண்ணம் கூறினார். அதோ அப்பால் உள்ள கல்வாரிக்கு மத்தியிலே ஓடுங்கள். பறவைகள் மரங்களுக்கு சென்றதானால் நீங்களும் கூட மரத்தண்டை செல்லுங்கள். கிறிஸ்துவானவர் அறையப்பட்ட அந்த மரத்தண்டைக்கே செல்லுங்கள். அவருடைய இரக்கத்திற்கு மத்தியிலே தொங்கி புயலானது கடந்து போகிற வரையிலும் தேவனண்டை கதறுங்கள். துரிதமாகுங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள். இங்கு வந்து சேருங்கள். ஏனென்றால் நீங்கள் வெளியே செல்லும் வரை நான் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் உங்கள் பேரில் காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நவநாகரிக காரியங்களிலிருந்து விலகியிருங்கள். வேறு விதமான திரைப்படங்கள் தொலைக்காட்சியில் தோன்றும் போது அதிலிருந்து விலகியிருங்கள். வானொலியில் இந்த ராக் அண்ட் ரோல் இசையானது ஒலிபரப்ப துவங்கும் போது அதனை நிறுத்திவிடுங்கள். ஒரு பெண்மணியை போல் நடந்து கொள்ளுங்கள். ஒரு பெண்மணியை போன்று உடை உடுத்துங்கள். ஒரு புருஷனை போல் நடந்து கொள்ளுங்கள். ஒரு புருஷனை போல் உடை உடுத்துங்கள். ஒரு கிறிஸ்தவனை போல பேசுங்கள். ஒரு கிறிஸ்தவனை போல ஜீவியம் செய்யுங்கள். எல்லா தொடர் படைப்புகளையும் அழித்து விடுங்கள். துரிதமாக செயல்படுங்கள். வெளியே வாருங்கள். அழிவு சமீபமாயிருக்கிறது. தேவன் பிணியுற்றவராய் களைப்புற்றவராயிருக்கிறார். ஓ, இது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காலதாமதமாய் உள்ளது. வேளையானது சமீபமாயிருக்கிறது. தூதனுடைய இரக்கமானது, இரக்கத்தின் தூதன் அனுப்பின அவருடைய செய்தியானது இன்றிரவு இங்கே இருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உபத்திரவ காலத்திற்கு முன்னர் சபையானது செல்ல வேண்டியதாக இருக்கிறதா? பாருங்கள், இஸ்ரவேலர் கோசேனுக்குள்ளாக சென்றனர். எகிப்தியரோ இருளுக்குள்ளாக சென்றனர். இஸ்ரவேலர் கோசேனுக்குள்ளாக சென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக கொண்டு செல்லப்பட்டனர். எகிப்தியரோ இருளுக்குள்ளாக சென்று சவக்கடலில் புதைக்கப்பட்டனர். துரிதமாக செயல்படுங்கள், துரிதமாக செயல்படுங்கள். தப்பித்துக் கொள்ளுங்கள். இதுவே உங்களுடைய கடைசி தருணமாயிருக்கலாம். நினைவிருக்கட்டும், நாம் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருப்பதை காண்கிறோம். நாம் அவைகளை குறித்து கேள்விப்படுகிறோம். நாம் அதனை செய்தித்தாளில் பார்க்கிறோம். முழு உலகமே ஒரு நடுக்கத்தில் இருக்கிறது. தேவன் கூறின ஒவ்வொரு காரியமும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் அதை குறித்து என்ன? மனுஷகுமாரன் வானத்திலிருந்து வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். மனுஷகுமாரன் என்னவாக வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்? நேற்றும் இன்றுமென்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவாகவே. 21வது வசனத்தில் இல்லை, 30வது வசனத்தில் அது உள்ளதை பாருங்கள். மனுஷகுமாரன் வானத்திலிருந்து வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அது என்னவாக இருக்கிறது? இந்த செய்தியானது அதாவது இயேசுவானவர் பூமியின் மீது இருந்தது முதற்கொண்டே இந்த காரியமானது ஒருபோதும் சம்பவித்திருக்கவே இல்லை. இதோ புறஜாதியாரின் கால முடிவில் அது உள்ளது. நாம் அப்படியே ஒரு வினாடி அதை நோக்கி பார்த்து ஆழ்ந்து சிந்திப்போமாக. இயேசுவானவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் ஒரு சுகமளிப்பவராக உரிமை கோரவில்லை. அவர் கிரியைகளை செய்கிறது நான் அல்ல, அது என் பிதாவாயிருக்கிறது. ஆனால் பிதாவானவர் எனக்கு செய்யும்படி காண்பிக்கிறது எதுவோ அதை மட்டுமே நான் செய்கிறேன் என்றார். பரிசுத்த யோவான் 5:19 அவர் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் என்றார். நீங்கள் பிலிப்புவை கவனிப்பீர்களேயானால் அவன் முதலில் மனமாற்றம் அடைந்தான்.
இல்லை, கர்த்தராகிய இயேசு தம்முடைய ஊழியத்தை துவக்கின போது என்ன சம்பவித்தது? மனுஷகுமாரன் எப்படி தம்மை வெளிப்படுத்தப் போகிறார் என்பதை நாம் பார்ப்போம். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருப்பாரேயானால் அவர் நேற்று தம்மை வெளிப்படுத்தினதைப் போலவே வெளிப்படுத்தப்பட வேண்டியவராய் இருப்பார். அவர் அதே விதமாக வெளிப்படுத்துவாரானால் அவர் அதே செய்தியையும் வெளிப்படுத்த வேண்டியவராய் இருப்பார். அமைதியாயிருந்து கவனியுங்கள். பரிசுத்த யோவான் 1 பேதுரு அவருடைய ஊழியத்தை பின்தொடர்ந்து அவரண்டை வந்தான். பேதுரு அவரண்டை நடந்து சென்றான். அப்பொழுது அவன் பேதுரு என்று அழைக்கப்படாதிருந்தான். அவன் வேறொரு பெயரினால் அழைக்கப்பட்டிருந்தான். அவன் அவரண்டை நடந்து சென்ற போது அவர், நீ சீமோன், உன்னுடைய தகப்பனார் யோனா என்றார். அப்பொழுது இந்த வயோதிக செம்படவன் அவர் என்னை எப்படி அறிந்து கொண்டார் என்பதை எண்ணி பார்த்தான். அப்பொழுது பெத்சாய்தாவிலிருந்து வந்த பிலிப்புவும் கூட மலையை சுற்றி வந்தபோது அவன் மரத்தின் கீழ் ஜெபித்துக் கொண்டிருந்த நாத்தான்வேல் என்ற ஒரு சிநேகிதனை கண்டான். அப்பொழுது அவன், நாங்கள் கண்ட யோசேப்பின் குமாரனாகிய நசரேயனாகிய இயேசுவை வந்து பார் என்றான். இப்பொழுது அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை கவனியுங்கள். அதற்கு இவன், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்று கேட்டான். அப்பொழுது அவன், வந்து பார் என்றான். அதுவே எந்த மனிதனும் மற்றொருவனுக்கு கூறக்கூடிய சிறந்த பதிலாகும். அதை குறை கூறாதீர்கள். வந்து உங்களுக்காக கண்டறிந்து கொள்ளுங்கள். ஓ, இன்றைக்கு நாம் மட்டும் அந்த விதமான உத்தமமாய் இருக்கக்கூடுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவன் செல்லும் பாதையில் இவனுக்கு கற்பிக்க துவங்கினான். ஏன்? அவன் பேதுருவை, நேற்றைய தினம் ஒரு மனிதன் கேபாவை, அந்த வயோதிக செம்படவனை உனக்கு தெரியுமா என்று கேட்டான். ஆம், தெரியுமே. அவன் இந்த மனிதன் முன்பாக நடந்து சென்ற போது அவன் யார் என்றும் அவனுடைய தந்தை யார் என்பதையும் அவர் அவனிடம் கூறினார். அப்பொழுது அவன், நாத்தான்வேலே, அதை குறித்து எனக்கு தெரியாது என்றான். அவன் இயேசுவானவர் இருந்த இடத்திற்கு நடந்து சென்ற போது அவர் வியாதியஸ்தற்காக ஜெபித்துக் கொண்டிருந்த வரிசைக்குள்ளாக இவன் சென்ற போது இயேசுவின் அந்த கண்கள் அவனை ஊடுருவியது. அப்பொழுது அவர், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அவன் இஸ்ரவேலன் என்பதை அவர் எப்படி அறிந்தார்? கிரேக்கர்களும் மற்ற யாவரும் காண்பதற்கு ஒரே விதமாக உடையுடுத்தியிருந்தனரே. அவன் ஒரு இஸ்ரவேலனாய் இருந்தார் என்பதை அவர் எப்படி அறிந்து கொண்டார்? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாயிருந்தார். அவர் என்ன செய்தார்? அவர் நோக்கி பார்த்தபோது அவனை கண்டார். அதற்கு அவன், ரபி, நீர் என்னை எப்படி அறிந்தீர் என்று கேட்டான். அப்பொழுது அவர், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னமே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். அவரோ, அது இதனை தீர்த்து வைக்கிறதே, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அதற்கு இயேசு, நான் உனக்கு இதை கூறினபடியால் நீ இதை விசுவாசிக்கிறாய் என்று கேட்டு இதிலும் பெரியதானவைகளை காண்பாய் என்றார். ஆனால் அவ்விசுவாசியான சபை அங்கத்தினர்கள் அருகில் நின்றிருந்தனர். அவர்களால் இருக்க முடிந்த அளவு பக்தியாயும் உறுதியாயும் இருந்தனர். நிச்சயமாகவே அவர்கள் அங்கே பெரியதான கல்வியறிவோடும் மகத்தான வேதசாஸ்திர பள்ளி அனுபவங்களோடும் நின்று கொண்டிருந்தனர். எனவே அவர்கள், இந்த மனிதன் ஒரு குறி சொல்பவன், இவன் பெயல்செபூல் என்றனர். இயேசு, நீங்கள் எனக்கு கூறும் அதை நான் உங்களுக்கு மன்னிப்பேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அதே காரியத்தை செய்வார். அப்பொழுது அதற்கு விரோதமான ஒரு வார்த்தையும் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படவே மாட்டாது என்றார். அங்கே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் கூட்டத்தினூடாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஏனென்றால் அவள் தனக்குள்ளாகவே, நான் அந்த மனிதரை தொடக்கூடுமானால் அப்பொழுது நான் சுகமடைவேன் என்று சொல்லிக் கொண்டாள். எனவே அவள் அவரை தொட்டாள். பின்னர் அவள் கூட்டத்திலிருந்து ஓடி அமர்ந்து கொண்டாள். அல்லது அவள் ஏதோ ஒன்றை செய்தாள். அப்பொழுது இயேசு சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அப்பொழுது பேதுரு அவரை கடிந்து கொண்டான். மேலும் அவன், பாருங்கள், முழு கூட்டமும் உம்மை தொட்டுக் கொண்டிருக்கிறது. என்னை தொட்டது யார் என்று ஏன் நீர் கேட்கிறீர் என்று கேட்டான். அதற்கு அவர், நான் பலவீனம் அடைந்துள்ளேன், வல்லமை இல்லை, பெலன் என்னிடத்திலிருந்து புறப்பட்டு போயிற்று என்றார். அவர் அவளை கண்டுபிடிக்கும் வரை அவர் அந்த கண்களினால் சுற்றுமுற்றும் நோக்கி பார்த்தார். அவர் அதை எப்படி செய்தார்? நாம் அதை அறியோம். ஆனால் அவர் நேற்றும் இன்றுமென்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் அந்த பாணியிலேயே யூத தேசத்திற்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவர் சமாரியர்கள் அண்டையில் வந்தபோது ஒரு அழகான சமாரிய ஸ்திரீ கிணற்றண்டையில் இருந்தாள். 3 தேச மக்கள் மட்டுமே உள்ளனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது யூதர், புறஜாதியார், சமாரியராவர். காம், சேம், யாபேத்தினுடைய ஜனங்களே. சமாரியரோ பாதி யூதரும் பாதி புறஜாதியுமாய் இருந்தனர். யூதர்கள் புறஜாதிகளுடைய ஸ்திரீகளை விவாகம் செய்து கொண்ட போது அது துவங்கினது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இந்த வாலிப ஸ்திரீ அங்கே வந்தாள். நாம் நம்முடைய தேசத்தில் ஒரு துர்க்கீர்த்தியுள்ள ஸ்திரீ என்று நினைப்பது போன்ற ஒருவள். ஆனால் அவள் அவ்வாறு இருக்கவில்லை. இந்தியாவிலிருந்து வந்துள்ள இந்த பையனால் அதை உங்களுக்கு கூற முடியும். இது ஒரு கிழக்கத்திய புத்தகமாகும். ஆனால் நீங்கள் அதை ஒரு மேற்கத்திய கல்வியை கொண்டே படிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்தியாவிற்கு சென்ற போது, பம்பாயில் விமானத்தை விட்டு இறங்கிய போது, அங்கே மெத்தோடிஸ்ட் சபையின் பேராயரும் மற்ற யாவரும் நின்று கொண்டிருந்தனர்.
அப்பொழுது அவர், திரு பிரணாம் அவர்களே, நீர் ஒரு ஊழியக்காரன் என்று எங்களிடம் கூறாதீர். அமெரிக்க மக்களாகி நீங்கள் வேதத்தை அறிந்துள்ளதை காட்டிலும் நாங்கள் அதிகமாக அறிந்துள்ளோம் என்றார். அது உண்மையே. மேலும் அவர், நீங்கள் ஒரு தேசமாவதற்கு முன்பே நாங்கள் வேதாகமத்தை 2000 ஆண்டுகளாக உடையவர்களாக இருக்கிறோம் என்றும் கூறினார். அது உண்மை. பரிசுத்த தோமாவின் சபை இன்னமும் அங்கே இருக்கிறது. பரிசுத்த தோமா அங்கே சென்று பிரசங்கித்தார். மேலும் அவர், ஆனால் இந்த வேதாகமத்தை மீண்டும் ஜீவிக்க செய்யும்படியாக தேவன் உங்களை சந்தித்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிவோம் என்றார். மீண்டும் அவர் தொடர்ந்து, அதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் என்றும் கூறினார். அதுதான் இது. உலகமோ ஜீவ அப்பத்திற்காக பசியாயிருக்கிறது. இந்த சமாரிய ஸ்திரீ, அவள் கிணற்றண்டை நின்றபோது இயேசு அவளிடத்தில், ஸ்திரியே, எனக்கு தண்ணீர் கொண்டு வா என்றார். நல்லது. அவர்களிடம் இருந்த பிரிவினையை அவள் கூறினாள். ஆனாலும் வேறுபாடே கிடையாது என்பதை அவள் அறிந்து கொள்ளும்படி செய்தார். தேவன் எல்லா ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினால் உண்டுபடினார். அப்பொழுது அவர், உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தது யார் என்பதை நீ அறிந்திருப்பாயானால் அப்பொழுது நீயே அவரிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்டிருப்பாய் என்றார். அவர் அவளுடைய ஆவியை அறிந்து கொள்ளும் வரை உரையாடல் நிகழ்ந்தது. பின்னர் அவர் அவளுடைய தொல்லை என்னவென்பதை அறிந்து கொண்டார். அப்பொழுது அவர், போய் உன்னுடைய புருஷனை இங்கே அடைத்துக் கொண்டு வா என்றார். அது யூதரிடத்தில் கூறப்பட்ட போது என்ன சம்பவித்தது? யூதர்களோ, நீர் தேவனுடைய குமாரன் என்றனர். அது சரியே. அவளிடத்தில் போய் உன் புருஷனை இங்கே அடைத்துக் கொண்டு வா என்று கூறப்பட்ட போது சமாரியர்களிடத்தில் என்ன சம்பவித்தது? அப்பொழுது அவள், நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இப்பொழுது கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று நாங்கள் அறிவோம். அவர் வருகிற போது அவர் இந்த காரியங்களை எங்களுக்கு அறிவிப்பார். ஆனால் நீர் யார் என்று கேட்டாள். அதற்கு இயேசு, உன்னுடன் பேசுகிற நானே அவர் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ ஊருக்குள்ளே ஓடி, நான் செய்திருக்கிற காரியங்களை எனக்கு சொன்ன ஒரு மனிதனை வந்து பாருங்கள், இது மேசியாதானா என்றாள். அவர் அதை போன்று ஒரு முறை கூட ஒரு புறஜாதியாரிடத்திலும் செய்யவே இல்லை. ஏன்? இந்நாள் வரை அவர் அதை விட்டுவிட்டார். அதனால்தான் அவர் இங்கே, மனுஷகுமாரன் தம்மை இந்நாட்களில் வானத்திலிருந்து வெளிப்படுத்துவார் என்றார். அவர் இரக்கத்திற்காக இப்பொழுது தம்மை சபைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அடுத்த முறை அவர் தம்மை செய்தியை புறக்கணிக்கிறவர்களுக்கு அழிவில் வெளிப்படுத்துவார். தேவரே, எங்களிடத்தில் இரக்கமாயிரும். நாம் அப்படியே ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். சகோதரி கெட்டி, நீங்கள் மென்மையான மென்கனிமான என்ற பாடலுக்கு சுருதி கொடுப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். இன்றிரவு நான் சற்று எண்ணி பார்க்கிறேன். ஆனாலும் சுவரை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்காகவும் வருந்துகிறேன். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை என்னால் உணர முடிகிறது. ஓ, நான் சற்று எதிர்பார்க்கிறேன். நீங்களாகவே சற்று நேரம் தேவனோடு உண்மையாய் இருப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். நீங்கள் உண்மையாகவே இதிலிருந்து துரிதமாக வெளியேற விரும்புகிறீர்களா? கர்த்தராகிய இயேசு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மனிதனின் பிரசன்னத்தில் இன்றிரவு இருக்கின்றீர்கள். அவர் உங்களுக்கான அனுமதி சீட்டை வைத்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு வெறுமன கொடுக்க வேண்டி இருப்பதெல்லாம் உங்களுடைய இருதயத்தையே ஆகும். அவர் அதை தம்முடைய சொந்த ரத்தத்தில் கழுவி எல்லா பாவங்களில் இருந்தும் எல்லா சந்தேகங்களில் இருந்தும் உங்களை சுத்திகரித்து அவர் வருகிற போது உங்களை தம்முடைய பரத்திற்கு கொண்டு செல்வார். அந்த செயற்கைக்கோள்கள் காலைக்கு முன்னரே வரக்கூடும். விஞ்ஞானம் கூறுகிறது போல ஒரு காரியம் இல்லை. நீங்கள் அதனை ஒவ்வொரு நாளும் வானொலியில் கேட்கின்றீர்கள். அவர்கள் அதனை தொலைக்காட்சியில் ஒளிபரப்புகின்ற போதும் அவர்கள் விஞ்ஞான சம்பந்தமாக நேர்முக பேட்டி கண்டு கொண்டிருக்கிற போதும் அதை குறித்து கேள்விப்படுகின்றீர்கள். அவர்களோ எந்த நிமிடத்திலும் இந்த உலகம் வெடித்து சிதறுவதிலிருந்து தடை செய்ய ஒரு காரியமும் கிடையாது என்கின்றனர். நன்றாக வெறித்து குடித்த ஒருவன் ஒரு நம்புகோலை எடுத்தால் அதுவே இதனை தீர்த்துவிடும். விரைந்து செல்லுங்கள். செய்தியோ மிகவும் அவசரமானதாக இருக்கிறது. தப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜீவனுக்காக ஓடுங்கள். அதிலிருந்து வெளியே வாருங்கள். இந்த நவீன பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். மதிர் சுவர்களில் இருந்து தூரமாய் விலகி ஓடுங்கள். உங்களுடைய இருதயத்திலிருந்து ஏதோ காரியம் வலிந்திருப்பதை உங்களால் உணர முடியவில்லையா? நீங்கள் உண்மையாகவே ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்களாயின் தேவன் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாரே. அவர் அந்த சிறிய பறவைகளிடத்தில் பேசினார் என்றால் நிச்சயமாகவே அவரால் உங்களிடத்திலும் பேச முடியும். உங்களுடைய கரத்தை அவரண்டை நீங்கள் உயர்த்துவீர்களா? பீடத்தை சுற்றி ஜனங்களை நிறுத்தும்படிக்கு நாம் போதிய இடத்தை பெற்றிருக்கவில்லை. ஆனால் நீங்கள் உங்களுடைய கரத்தை சற்று உயர்த்தி, தேவனே, என்னிடம் இரக்கமாய் இரும் என்று கூறுவீர்களேயானால் நலமாயிருக்கும். சகோதரனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஓ, என்னே, கட்டிடம் முழுவதுமே கரங்களை உயர்த்தியுள்ளனர். அங்கே எத்தனை கரங்கள் உள்ளன என்பதை நான் அறியேன். ஓ தேவனே, என்னிடம் இரக்கமாயிரும். இது என்னுடைய கரமாயிருக்கிறது. கர்த்தாவே, நான் தப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். காலைக்கு முன்னரே நான் ஒரு அலறல் சத்தத்தை கேட்கலாம். அப்பொழுது நான் வெளியே நோக்கி பார்க்கும் பொழுது வானவில் ஆகாயத்தினூடாக மிதப்பது போல தோற்றமளிக்க மனுஷகுமாரன் வருவார். என்னே, ஒரு பயங்கரமான நாள். அதாவது நீங்கள் உங்களுடைய தருணத்தை தவறவிட்டு விட்டீர்கள்.
நீங்கள் உங்கள் சபையையே சுற்றி நின்றிருந்தீர்கள். நீங்கள் அவ்வாறு நிற்கவில்லையா? ஓ, நீங்களோ அம்மா இதை சேர்ந்தவளா இருந்தாலே என்கிறீர்கள். சகோதரனே, சரிதான். சகோதரியே, சரிதான். ஆனால் தாயினுடைய ரட்சிப்பு உங்களை ஒருபோதும் உள்ளே கொண்டு செல்லாதே. தாயார் ஒரு நாளில் ஜீவித்தார், நீங்களோ மற்றொரு நாளில் ஜீவிக்கிறீர்களே. கர்த்தருடைய செய்தியை கேளுங்கள். ஆவியானவரின் எச்சரிப்பை கேளுங்கள். ஒரு கூடாரத்தின் உட்புறத்திலே சாராள் எவ்வாறு நகைத்துக் கொண்டிருந்தாள் என்பதை பகுத்தறிந்த அந்த ஆவி எந்த வகையான ஆவியா இருந்தது? கர்த்தருடைய தூதனே, இப்பொழுது உங்களுடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தின போது நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்களோ, சகோதரன் பிரணாம், அது ஏதாவது காரியத்தை பொருட்படுத்தி இருக்குமா என்கிறீர்கள். நிச்சயமாகவே பொருட்படுத்தி இருந்தது. நீங்கள் அதை உண்மையாகவே குறிப்பிட்டு கூறியிருப்பீர்களே, ஆனால் அது மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சுட்டிக்காட்டி இருக்கும். செய்தியோ மிகவும் அவசரமானதாக இருக்கிறது. இப்பொழுதே உங்களுடைய கரத்தை நீங்கள் உயர்த்த மாட்டீர்களா? தேவனே இடத்தில் இரக்கமாயிரும். தேவன் இந்த சிறு பெண்ணை ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த பெண்மணியை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை, இந்த சிறு புதல்வனை, உங்களையும் இந்த வாலிபரையும் ஆசீர்வதிப்பாராக. சிறு பிள்ளைகள் யாவரும் இந்த பீடத்தண்டையில் தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கின்றனர். நல்லது. அவர்களுடைய சிறிய இருதயங்களையும் ஆசீர்வதியும். நீங்களோ அவர்கள் அதை குறிப்பிட்டு கூறவில்லை எனலாம். ஓ ஆம், அவர்கள் அதைத்தான் குறிப்பிட்டு கூறுகிறார்கள். இயேசு, சிறு பிள்ளைகளை இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றார். அவர்கள் ஒருபோதும் பருவமடையும்படிக்கு ஜீவிக்காமல் போகலாம், ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள். அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். ஒரு கால் ஒருபோதும் நாம் பெரியதான காரியங்களினூடாகவே செல்ல வேண்டியதாக இருக்கிறது. தேவனே இரக்கமாய் இருப்பீராக. நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துகிற போது உங்களுக்குள் இருக்கிற ஏதோ ஒரு காரியமே ஒரு தீர்மானத்தை செய்திருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. உங்களுக்குள் ஏதோ காரியம் இல்லாதிருக்குமானால் உங்களுடைய சரீரம் மரித்து போயிருக்கும். எனவே அதுவே உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள் என்று கூறினது. அது ஆவியானவராய் இருந்தது. ஆகையால் நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துகிறீர்கள். தேவன் அதற்கு சாட்சி பகர்ந்தார். ஆவியானவரே உங்களை உங்களுடைய கரத்தை உயர்த்த செய்தார். அங்கே பின்னால் இருக்கின்ற சிறு பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அங்கே உள்ள அந்த கருப்பு நிற பிள்ளைகளையும் கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேனே, தேவன் உங்களுடைய சிறிய இருதயங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை நேசிக்கிறார். நிச்சயமாகவே இந்நாட்களில் ஒன்றில் நாம் இங்கிருந்து போகப் போகிறோம். அது எப்பொழுது இருக்கும் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் அது வந்து கொண்டிருக்கிறது. துரிதமாக, உடனடியாக ராஜ்யத்துக்குள் பிரவேசியுங்கள். நீங்களோ, நல்லது, நான் அதற்கு முன்பே கேட்டிருக்கிறேன் எனலாம். நீங்கள் அதை உங்களுடைய கடைசி நேரத்திலும் கூட கேட்கலாம். அது இந்த நேரமாக இருக்கட்டுமே. அங்கே பின்னாக உள்ள வாலிப ஸ்திரியை தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நவீன காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தப்பி ஓடுங்கள். இந்த பண்டைய மதிர்ச்சுவரிலிருந்து தப்பி ஓடுங்கள். அவைகள் யாவும் வீழ்ந்து போகும். இந்த எல்லா ராக் அண்ட் ரோல் நடனங்களும், இந்த மற்ற காரியங்கள் யாவும் உலகத்தோடு அழிந்து போகும். உலகத்தில் உங்களை உள்ளிணைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் அங்கிருந்து வெளியேறுங்கள். தேவன் தம்முடைய சபைக்காகவே வருகிறார். அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அந்த காரணத்தினால்தான் அவர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். செய்தியோ மிகவும் அவசரமானதாக இருக்கிறது. சீக்கிரமாக வாருங்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்கையில் உத்தமமாயிருந்து தேவன் உங்களிடத்தில் இரக்கமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தாவே, இதற்கு முன் தேவனுடைய வல்லமைகளின் கிரியை ஒருபோதும் காணாதிருக்கிற ஜனங்கள் இங்கு இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் இருதயத்தில் உள்ள ஏதோ காரியமே உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள், அது நானே என்று உரைத்திருக்கிறது. அது அவசர அழைப்பாய் இருக்கிறது என்பதை அவர்கள் காண்கிறார்கள். அவர்கள் சுற்றுமுற்றும் நோக்கி பார்க்கும்படியாகவும் ஏதோ காரியம் சம்பவிக்க ஆயத்தமாய்க் கொண்டிருக்கிறது என்பதை காணும்படியான போதிய அறிவுத்திறன் வாய்ந்தவர்களாகவும் இருக்கின்றனர். சிறு பிள்ளைகள், அவர்களில் அநேகர் தங்களுடைய சிறிய கரங்களை உயர்த்தியுள்ளனர். தேவனே அவர்களிடம் இரக்கமாயிரும். அநேக வயோதிபர்களும் நடுத்தர வயதுடைய அநேகரும் தங்களுடைய கரங்களை உயர்த்தியுள்ளனர். 13 முதல் 19 வயதுடையவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தியுள்ளனர். தேவனே அவர்கள் இரக்கத்தையே வேண்டிக் கொண்டிருக்கின்றனர். கிறிஸ்துவின் முதல் வெளிப்பாடே இரக்கமாய் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாம் வெளிப்பாடு நியாயத்தீர்ப்பாயிருக்கிறது. ஓ தேவனே, இன்றிரவு இரக்கத்தின் பாதையிலே இரக்கத்தை பெற்றுக் கொண்டுள்ள இவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். கர்த்தாவே, இன்றிரவே அவர்களுடைய விளக்குகளை கொளுத்தும். அவர்கள் மலைகள் மேல் வைக்கப்பட்டுள்ள மறைந்திருக்க மாட்டாத விளக்குகளாயிருந்து இது முதற்கொண்டு பள்ளிகளுக்கும் அவர்கள் தொடர்பு கொள்ளப்படும் இடங்களுக்கும் வெளிச்சம் கொடுப்பவர்களாக இருப்பார்களாக. அதை அருளும் கர்த்தாவே. அவர்கள் தேவனுடைய மகிமைக்காக பிரகாசிக்கும் விளக்குகளாய் இருப்பார்களாக. அவர்களை ஆசீர்வதியும். என்றோ ஒரு நாளில் கர்த்தாவே, ஒரு மேலான உலகத்தில் நாங்கள் யாவரும் கல்யாண விருந்திலே அது தேவனுடைய மகத்தான மேஜையை சுற்றி சந்திப்போமாக. கர்த்தாவே,
உம்முடைய ஆவியை எங்கள் மீது வைத்து காத்துக் கொள்ளும். சுவர்களை சுற்றி நின்று கொண்டிருப்பவர்களையும் வெளியே முன்கூடத்தை சுற்றி இருப்பவர்களையும் தங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்களையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, அவர்களோடும் இரும். இன்றிரவு அவர்கள் நெடுநேரமாய் நின்று கொண்டிருக்கிறபடியால் அவர்களுடைய கால்கள் மரத்து போயிருக்கின்றன. இரக்கமாயிரும். அவர்கள் இன்றிரவின் சிறிய அவசரமான செய்தியின் பலன்களாக இருக்கின்றனர். அவர்கள் அதில் எதையும் தவறவிடாதபடிக்கு தேவ தூதர்கள் அதை அவர்களுடைய இருதயங்களுக்கு ஏற்ப அவ்வளவு தத்ரூபமானதாக்குவார்களாக. அவர்கள் பலன்களாய் இருக்கின்றனர். நான் அவர்களை உமக்கு அளிக்கிறேன். நீர் அவர்களை இயேசுவண்டை அருள்வீராக. ஏனென்றால் அவர்கள் அவருக்கான உம்முடைய அன்பின் வெகுமதிகளாய் இருக்கின்றனர். அவருடைய கரத்திலிருந்து அவர்களை பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஏனென்றால் தேவனை காட்டிலும் பெரியவர் எவரும் இல்லையே. எனவே அவர்களுக்காக இயேசுவானவர் வருகின்ற வரையிலும் நீர் அவர்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். செய்தியானது மிகவும் அவசரமானதாக இருக்கின்றபடியால் கர்த்தாவே, மற்றவர்களும் துரிதமாகவே ஆயத்தப்படுவார்களாக. நாங்கள் அழிவு உண்டாவதற்கு முன்னமே துரிதமாக வெளியேற வேண்டும். இப்பொழுது தேவனாகிய கர்த்தாவே, நீர் உம்முடைய தூதனை, அதாவது ஆபிரகாமோடே அமர்ந்திருந்த அதே ஒருவரை அனுப்பும் என்றே நான் ஜெபிக்கிறேன். அதை அருளும் கர்த்தாவே. அவரால் பின்னாக கூடாரத்தில் இருந்த சாராள் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்பதை கூற முடிந்தது. அவர் உடன்படிக்கையின் தூதனாயிருந்தார். அவர் அக்கறை விடுவதற்கு முன்பாக இரக்கத்தை கொண்டு வந்த தூதனாயிருந்தார். இப்பொழுது அநேகமாக எந்த நேரத்திலும் அக்கினியானது விழக்கூடுமானால் அணுக்களானது முழு உலகத்தையே இரண்டாக உடைத்துவிடும். கர்த்தாவே, அவர் இன்றிரவு வந்து எங்களுக்கு இரக்கத்தை அருள்வாராக. நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். ஓ, ஆசீர்வதிக்கப்பட்ட பண்டைய சுவிசேஷத்தை குறித்து ஏதோ காரியம் உண்டு. அது உங்களை துடைத்து துப்புரவாக்குவது போல தோன்றுகிறது. நான் அதை விரும்புகிறேன். நாம் மென்மையாய் மென்கரிவாய் இயேசுவானவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த பாடலை ஒருமுறை சற்று பாடுவோமாக. ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய கரங்களை அவரண்டை அப்படியே உயர்த்துவோமாக. நீங்கள் அதை செய்வீர்களா? மென்மையாய் மென்கனிவாய் இயேசு அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவுமே அழைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் பாவம் செய்திருந்தும் அவர் இரக்கத்தையும் மன்னிப்பையும் உடையவராயிருக்கிறாரே. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மன்னிப்பை உடையவராயிருக்கிறாரே. வீட்டிற்கு வாருங்கள், வீட்டிற்கு வாருங்கள். இப்பொழுது கிறிஸ்துவோடு அப்படியே உள்ளே அடைத்துக் கொள்வோம். இளைப்படைந்தோரே, வீட்டிற்கு வாருங்கள். அக்கறையாய் மென்கனிவாய் இயேசுவானவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஓ பாவியே, வீட்டிற்கு வா என அழைக்கிறாரே. இதற்கு முன்பு எங்களுடைய சுகமளிக்கும் ஆராதனைகளில் ஒருபோதும் இருந்திராதவர்கள் இருந்தால் நாங்கள் உங்களுடைய கரங்களை காணட்டும். ஒருபோதும் ஆராதனைகளில் இருந்திராதவர்களா? அது நல்லது. நீங்கள் இங்கு இருப்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நான் ஒரு சுகமளிப்போனாய் இருக்கும்படி உரிமை கோருகிறதில்லை. ஆனால் இயேசுவானவர் மரித்துவிடவில்லை என்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றுமே நான் உரிமை கோருகிறேன். நான் ஒரு சுகமளிப்பவன் அல்ல. சுகமளிப்பவர்களே கிடையாது. கிறிஸ்து ஏற்கனவே உங்களை சுகப்படுத்தி இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஆனால் புதியதாக வருகை தந்திருக்கும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை நான் கேட்க விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் ஒருவேளை ஒரு சபைக்கு செல்லலாம். உங்களில் அநேகர் உங்களுடைய கரங்களை அப்பொழுது உயர்த்தினீர்கள். சற்று முன்னர் ஜெபத்திற்காக உங்களுடைய கரம் உயர்த்தப்பட்டது. நீங்கள் ஏதேனும் ஒரு சபையை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நாங்கள் இங்குள்ள பிரணாம் கூடாரத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இங்குள்ள எங்கள் அருமையான சகோதரன் ஆர்மன் நெபில் ஒரு தேவபக்தி உள்ள மனிதன். அவர் வேதாகமத்திலிருந்து சத்தியத்தை தவிர வேறெதையும் போதிக்கிறதில்லை. நீங்கள் எங்களுடைய ஐக்கியத்திற்கு வரவேற்கப்படுகிறீர்கள். நாங்கள் வெறுமென ஒரு ஸ்தாபனம் அல்ல. நாம் வெறுமென ஒரு ஐக்கியத்திற்குள்ளாகவே ஒரு சபையாக இருக்கிறோம். நாங்கள் மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரெஸ்பிட்டேரியன்கள், பெந்தேகோஸ்துக்கள், லூத்தரன்கள் என எல்லோருமாக இருக்கிறோம். நாங்கள் உங்களை நேசிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு, அதாவது கண்டறிய வேண்டுமென்றே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களால் இங்கு வர இயலாவிடின் நீங்கள் எங்காவது உண்மையான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் ஒரு நல்ல சபை வீட்டை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே அப்பொழுது நீங்கள் தேவனுடைய ஆவியானவரால் போஷிக்கப்படக்கூடும். இன்றிரவு இந்த கட்டடத்தை சுற்றிலும் கர்த்தர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் என்றால், நான் உங்களுக்கு சத்தியத்தை கூறியிருந்தால், அப்பொழுது தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற கடமைப்பட்டவராயிருக்கிறார். புரிகின்றதா? ஓ, அதில் நம்பிக்கை வைக்க பயப்படாதீர்கள். அது ஒன்று பேதமாய் அது உண்மையானதா இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது சத்தியமாயிராது.
அது உண்மையா இல்லை என்றால் அப்பொழுது அது எப்போதும் எழுதப்பட்டதிலேயே பெரியதான வஞ்சகமாக இருக்குமே. ஏனென்றால் அது லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை வென்றுள்ளது. நான் அநேக முறை ஒரு கரத்தில் குரானோடும் மற்றொரு கரத்தில் வேதாகமத்தோடும் முகமதியர்களுக்கு முன்பாக நின்று, ஒன்று சரியானதா இருக்கிறது, மற்றொன்று தவறானதா இருக்கிறது, உண்மையா இருக்கிற தேவனே பேசட்டும் என்று கூறியிருக்கிறேன். பயப்படாதீர்கள், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் ஒருபோதும் விட்டு விலகவே மாட்டார். இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவானவர் நாம் மேற்கோள் காட்டியிருக்கிறபடியே அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் செய்த கிரியைகளை, அதே காரியங்களை செய்ய முடிவின் நேரத்துக்கு முன்னதாக அவர் மீண்டும் வருவார் என்று வாக்கு பண்ணினார். அவர் அதை தம்முடைய சபையினூடாக செய்வதாக கூறினார். இப்பொழுது அவர், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்றார். இப்பொழுது திராட்சை செடி கனியை கொடுக்கிறதில்லை, கொடிகளே கனியை கொடுக்கின்றன. இப்பொழுது அது ஒரு பூசணி கொடியா இருக்குமானால் அது பூசணி காய்களை கொடுக்கும். அது ஒரு தர்பூசணி கொடியா இருக்குமானால் அது தர்பூசணி பழங்களையே கொடுக்கும். அது ஒரு முலாம்பழ கொடியா இருக்குமானால் அது முலாம்பழங்களை கொடுக்கும். அது ஒரு திராட்சை கொடியா இருக்குமானால் அது திராட்சை பழங்களை கொடுக்கும். அது ஒரு கிறிஸ்தவனின் கொடியா இருந்தால் அது கிறிஸ்துவை, கிறிஸ்துவின் ஜீவனை, கிறிஸ்துவின் கிரியைகளை கொடுக்கும். புரிகின்றதா? ஆகையால் நம்முடைய ஆவிகள் ஏதோ காரியத்தினால் ஊக்கமூட்டப்பட வேண்டியதா இருக்கிறது. இன்றிரவு நான் அவருக்குள் இருப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறுமந்தையே, அது என்னை எப்படி உணர செய்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் 48 வயதுடைய வயோதிக மனிதனாக இங்கிருப்பதை அறிவீர்கள். இப்பொழுது நான் 27 வருடங்களாக பிரசங்கித்திருக்கிறேன். என்னுடைய தோள்பட்டைகளும் கூனி குறுகிக் கொண்டிருக்கின்றன. ஓ, நான் இங்கே வீதியில் வழக்கமாக கோலி விளையாடும் சிறு பையனாய் இல்லை என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் நான் அறிந்துள்ள ஒரே ஒரு காரியம் என்னவெனில், நான் அவருடைய ஊழியக்காரனாய் இருக்கிறேன் என்பதே ஆகும். நான் அறிந்துள்ள எல்லாவற்றை காட்டிலும் நான் அவருடைய ஊழியக்காரனாய் இருப்பதையே விரும்புவேன். ஏனென்றால் வேறெந்த காரியமானாலும் அது என்ன நன்மையை செய்யும்? நான் ஜனங்களாகிய உங்களோடு நேர்மையாயிருக்க முயற்சித்திருக்கிறேன். நான் தேவனுடைய சமூகத்திலும் உங்களுடைய சமூகத்திலும் என்னால் செய்ய முடிந்த ஒவ்வொரு காரியத்திலும் நேர்மையாயும் நீதியாயும் உண்மையாயும் இருக்க முயற்சித்திருக்கிறேன். ஏனென்றால் அவர் நம்மை எல்லா நேரத்திலும் கவனிக்கிறார் என்பதை நான் அறிவேன். இப்பொழுது என்னால் கூடுமானால், இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் இன்றிரவு இந்த சிறிய செய்தியை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே முடித்துவிட முயற்சித்தேன். ஆனால் அதனுடைய மற்ற காரியங்களை தேவனே உங்களுடைய இதயத்தில் புரிந்து கொள்ள செய்வார் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். தீவிரமாக 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 உங்களால் முடிந்தளவு துரிதமாக பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். உலகத்தில் தரித்திருக்காதீர்கள். அந்த அர்த்தமற்றதிலிருந்து விலகிச் செல்லுங்கள். வெளியே செல்லுங்கள். இங்கிருந்து வெளியேறி கிறிஸ்துவோடு சுயாதீனமாயிருங்கள். அந்த காரியங்களிலிருந்து விலகிச் செல்லுங்கள். ஏனென்றால் பழமையான இந்த உலகமானது துண்டு துண்டாக வெடித்து சிதற, வெறுமன புகைகளாக இந்த பூமியின் மேல் தூசியை தவிர வேறொன்றுமே இல்லாதிருக்கும் வேளை இது என்பது உங்களுக்கு தெரியாதே. அது இந்த ஆராதனை முடிவதற்கு முன்னதாகவே சம்பவிக்கக்கூடும். அது வேத வாக்கியங்களுக்கு முரண்பட்டதாகவே இருக்காதே. அது வேத வாக்கியங்களை நிறைவேற்றுகிறதாகவே இருக்கும். சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. இதோ கடைசி செய்தி வருகிறது. இப்பொழுது எதிர்காலத்தில் மகத்தான காரியங்களுக்காக நோக்கி பார்க்காதீர்கள். அமெரிக்கா தன்னுடைய கிருபையின் நாளில் பாவத்தை செய்து விலக்கிக் கொண்டது. அது முற்றிலும் உண்மை. நீங்கள் அதை உங்களுடைய வேதாகமங்களில் குறித்து வைத்துக் கொண்டு நான் கூறுவது சரியா அல்லது தவறா என்பதை கண்டறியுங்கள். அவள் இப்பொழுது 2 வருடங்களாக கீழ்நோக்கி சரிந்து கொண்டிருக்கிறாள். அண்மையில் பில்லி கிரஹாம் தன்னுடைய சிற்றுண்டி வேளையிலே இவ்வாறு கூறினார். அவர் வேதாகமத்தை உயர்த்தி பிடித்தவாறு, இதோ இருக்கிறது ஆதார சட்டம். பவுல் ஒரு பட்டணத்திற்குள்ளாக சென்று ஒருவனை மனமாற்றம் அடைய செய்துவிட்டு பின்னர் அடுத்த வருடம் அங்கே திரும்பி வந்தபோது 30 பேர்கள் மனமாற்றம் அடைந்திருந்தனர் என்றார். மேலும் அவர் தொடர்ந்து, நான் ஒரு பட்டணத்திற்குள்ளாக செல்கிற போது ஒரு எழுப்புதல் உண்டாகி 20,000 பேர்கள் மனமாற்றம் அடைகின்றனர். ஆனால் நான் 6 மாதத்திற்குள் அங்கே திரும்பி வருகையில் அதில் 20 பேர்களை கூட காண முடியவில்லையே என்றார். காரியம் என்ன? அங்கே குட்டையில் அநேக மீன்கள் இருக்கின்றன. ஆனாலும் நித்திய ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டிருக்கிறவர்களை தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னமே அறிந்துள்ளார். எனவே அந்த கடைசி ஒன்று உள்ளே வருகின்ற போது அது அதனை தீர்க்கிறது. அங்கே பறவைகள் பேடைக்குள்ளாக சென்றன. பல்வேறுபட்ட மிருகங்கள் அந்த பேடைக்குள் சென்றன. ஆனால் தேவனால் கதவு அடைக்கப்பட்ட போது அவைகளில் அநேகம் உள்ளே செல்ல முயற்சித்த போதிலும் அது அவைகளை வெளியே தடுத்து நிறுத்திவிட்டது. என்னுடைய அருமையான நண்பனே, நீ உள்ளே இல்லை என்றால் தேவன் இப்பொழுது அழைத்துக் கொண்டிருக்கையிலே இப்பொழுதே நீ உள்ளே பிரவேசி. ஏனென்றால் இரக்கத்தின் கதவுகள் எந்த நேரத்திலும் புறஜாதியாருக்கு மூடப்படலாம். இப்பொழுது நான் செய்கிறது என்னவென்றால், இப்பொழுது நான் பேசுகிறது என்னவென்றால், நான் பேசியிருக்கிற என்னுடைய வார்த்தைகள் நான் மணிக்கணக்கில் பிரசங்கித்திருந்தாலும் அது நம்முடைய அன்பான கிறிஸ்துவனிடத்திலிருந்து வரும் ஒரு வார்த்தையின் பாதி அளவு பொருளை கூட கொண்டிருக்காது. இப்பொழுது நான்
பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் நான் ஒன்று சத்தியத்தை கூறியிருக்க வேண்டும் அல்லது ஒரு பொய்யை கூறியிருக்க வேண்டும். எனவே நான் பொய்யை கூறியிருந்தால் தேவன் அதனோடு எதையுமே செய்ய மாட்டார். ஆனால் நான் சத்தியத்தை கூறியிருந்தால் தேவன் தம்முடைய வார்த்தையின் பின்னே நிற்பார். எத்தனை பேர் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? 50 அட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் ஒரு பகுத்தறியும் கூட்டத்தில் இருக்கின்ற போது நாங்கள் ஏன் ஜெப அட்டைகளை கொடுக்க வேண்டியதா இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க உள்ளேன். அவர் பகுத்தறிதலை செய்வார் என்று நான் கூறவில்லை. அவர் செய்யாமலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னோடு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது இங்குள்ள எத்தனையோ பேர் இந்த வரிசையில் வர விரும்புகிறீர்கள். நீங்கள் கட்டிடத்தில் எங்கிருந்தாலும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். கட்டிடத்தில் இருந்து கொண்டு வரிசையில் வர விரும்புகிற ஒவ்வொருவரும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். இப்பொழுது எப்படி எனில் முதலாயிருப்பவர் யார்? புரிகின்றதா? உங்களால் அதை செய்ய முடியாது. எனவே நாங்கள் அமைதி குலையாமல் தடுத்து வரிசைப்படுத்த அட்டைகளை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது அவன் 50 அட்டைகளை கொடுத்துள்ளான். எனவே அந்த 50 அட்டைகளினூடாக எல்லா பக்கங்களிலிருந்தும் நாம் அழைப்போம். அப்பொழுது அது ஒவ்வொருவரும் வர ஒரு தருணமாயிருக்கும். இப்பொழுது அது இங்கே நிகழவில்லையா? அதுதான் இங்கே நிகழ்கிறது. புரிகின்றதா? அது என்னை தொடுவதல்ல, அது அவரை தொடுவதாகும். எத்தனை பேர் புதிய ஏற்பாட்டின் எபிரேய புத்தகம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியராய் கிறிஸ்து இருக்கிறார் என்று கூறியுள்ளது என்பதை அறிவீர்கள்? நீங்கள் அவரை தொட்டீர்கள் என்பதை எப்படி அறிந்து கொள்வீர்கள்? அவர் உடனே திரும்பி பேசினது போலவே பேசுவதன் மூலமே. அவர் நேற்று இன்றும் என்று மாறாதவராய் இருப்பாரேயானால் அவர் நேற்று தம்மை வெளிப்படுத்தினது போலவே என்னென்றைக்கும் வெளிப்படுத்த வேண்டியவராய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் பாருங்கள், யூதர்களுக்குள்ளும் மற்றவர்களுக்குமான கடைசி செய்தியை அவர் அதை எப்படி தெரிவித்தார்? இப்பொழுது இது அவர் வேறு ஏதாவது வழியில் ஒரு ஸ்தாபனத்தினூடாக தம்மை வெளிப்படுத்துவாரானால் அவர் அறிதி உள்ளவராயிருப்பார். அவர் தம்மை ஒருபோதும் ஒரு ஸ்தாபனத்தில் வெளிப்படுத்தினதே இல்லை. ஏனென்றால் அவருடைய நாட்களில் ஸ்தாபனமே இல்லை. நான் இந்த காலையில் கூறினது போல சுவற்றின் மேல் எழுதப்பட்ட கையெழுத்தினாலும் அதன் வியாக்கியானத்தினாலும் வெளிப்படுத்தினது போன்ற இயற்கைக்கு மேம்பட்ட வழியினூடாகவே தம்மை வெளிப்படுத்தினார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இப்பொழுது தேவன் உங்களோடு இருப்பாராக. அவன் 1 முதல் 50 என்றார். சரி, ஜெப அட்டை எண் 1 வைத்திருக்கிறது யார்? நீங்கள் உங்களுடைய கரத்தை சற்று உயர்த்துங்கள். உங்களுடைய அட்டைகளை பாருங்கள். சிலர் படுக்கையில் இருக்கலாம் அல்லது எங்காவது எழும்ப முடியாமல் இருக்கலாம். எனவே ஒவ்வொருவரும் மற்ற ஒவ்வொருவருடைய அட்டையையும் நோக்கி பாருங்கள். அது வெறுமனே ஒரு சிறு அட்டையாய் உள்ளது. அவைகளில் என்னுடைய படம் இருக்கும் என்று கூட நான் நினைக்கவில்லை. அது வெறுமனே ஒரு படமில்லாத சிறு அட்டையாய் உள்ளது. எண் 1, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? சரி ஐயா, நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே அப்படியே எழுமிருளுங்கள். எண் 2, நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அந்த பெண்மணி இங்கே இருக்கிறார். எண் 3, நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நாம் அந்நியர்களாய் இருக்கிறோம். இதுவே ஜீவியத்தில் நம்முடைய முதல் முறையான சந்திப்பு என்று நான் நினைக்கிறேன். ஆகையால் கர்த்தர் நம் இருவரையும் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் என்னை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் கூடுமானால் அவருடைய தயவில் நான் உங்களிடத்தில், ஓ ஐயா, நீங்கள் சுகவனமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் சுகமடைய போகின்றீர்கள் என்று கூறுவேனேயானால் நீங்கள் அதை குறித்து சந்தேகப்பட வாய்ப்பு உண்டு. கூட்டத்தார் அதன் பேரில் தடுமாற வாய்ப்பு உண்டு. நிச்சயமாகவே. ஏனென்றால் நீங்கள் என்னுடைய வார்த்தையை மட்டுமே கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒருவரிடத்தில் அவன் செய்திருக்கிற ஏதோ காரியத்தை கூற, அதை குறித்து நான் ஒன்றுமே அறியாதிருக்க, ஆனால் அவன் அதை செய்திருப்பானேயானால் அப்பொழுது அவன் அது சரியா அல்லது தவறா என்று அறிந்து கொள்வான். ஆகையால் அது என்னவா இருந்தது என்பதை அவர் அறிந்திருப்பாரேயானால் நிச்சயமாகவே அது உண்மையானால் அப்பொழுது அது என்னவா இருக்கும் என்பதை அவரால் கூற முடியும். அப்பொழுது அது சரியாயிருக்கும். திருமதி காக்ஸ், நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்களா? திருமதி காக்ஸ் அங்கே அமர்ந்திருந்தாள். நான் அவளை தற்செயலாக கவனிக்க நேர்ந்தது. அவள் கெண்டக்கியிலிருந்து இங்கே வருகிறாள். அதாவது திருமதி வுட்ஸ் இங்கெங்கோ சபையில் அவளுடைய தாயோடு இருக்கிறாள். புற்றுநோய் இங்கு அவளுடைய முகத்தை அரித்து விட்டிருந்தது. இப்பொழுது நான் வடப்புற காடுகளிலிருந்து வந்து கொண்டிருந்தேன். என்னுடைய மனைவி என்னை தொலைபேசியில் அழைத்து, நான் என்னுடைய ஜீவியத்தில் திருமதி வுட்ஸ் அவர்களைப் போல எவருமே சின்ன பின்னமான பாதிப்புக்குள்ளாக நலங்குன்று இருந்ததை கண்டதே இல்லை என்றாள். திருவாளர் மற்றும் திருமதி வுட்ஸ் அவர்களும் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள். நான் அந்த ஸ்திரீயினண்டை சென்று கர்த்தர் உரைக்கிறதாவதோடு திரும்பி வந்தேன். அப்பொழுது புற்றுநோய் மரித்து போய்விட்டது. அங்கே அதோ அந்த ஸ்திரீ அமர்ந்து கொண்டிருக்கிறாள். என்னவென்பதை உங்களால் கூற முடியாது. எனவே திருமதி காக்ஸ், ஜனங்கள் காணும்படியாக நீங்கள் சற்று எழுமிருளுங்கள். அவளுடைய மூக்கு முழுவதுமே புற்றுநோயினால் அரிக்கப்பட்டு அவளுடைய கண்கள் வீங்கி போய்விட்டன. அங்கே பின்னால் உள்ள கூட்டத்தார் உங்களை காணும்படி திரும்பி நில்லுங்கள். புற்றுநோய், அவர் எப்பொழுதுமே சரியாகவே இருக்கிறார்.
அவர் ஒருபோதும் தவறாயிருப்பதே இல்லை. இப்பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த சகோதரனுக்கு வெளிப்படுவாரானால், அவர் இங்கே என்னத்திற்காக இருக்கிறார் என்பதை தேவனாகிய கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துவாரானால், அப்பொழுது இவரே நியாயாதிபதியாயிருக்கட்டும். அல்லது அவர் அந்த ஸ்திரீக்கு செய்தது போல, அல்லது நாத்தான்வேல் அவரை கண்டபோது, இல்லை, நாத்தான்வேல் பிலிப்பு நாத்தான்வேலை கண்டபோது அவர் பிலிப்பினிடத்தில் கூறினது போல அவர் கூறுவாரானால் நலமாயிருக்கும். அவர் அதை வெளிப்படுத்துவார். நீங்கள் எல்லோரும் அதை விசுவாசிப்பீர்களா? ஜனங்களே யாவரும் அதை விசுவாசிப்பீர்களா? இந்த மனிதனை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நான் என்னுடைய கரங்களை உயர்த்தி இருக்கிறேன். நான் இவரை குறித்து ஒன்றுமே அறியேன். எனக்கு அவரை தெரியாது, அல்லது அவருக்கு என்னை தெரியாது என்று அவர் தன்னுடைய கரங்களை உயர்த்தி இருக்கிறார். ஆகையால் கர்த்தர் அதை வெளிப்படுத்துவாரானால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வீர்கள்? நான் சற்று காணும்படி உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். இப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஐயா, நான் இங்கே வெறுமன நின்று கொண்டு அவர் என்னிடம் என்ன கூறியுள்ளார் என்பதை காணும்படி காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் நீங்களே நியாயாதிபதியாயிருங்கள். ஒரு மனிதன் கண்களை மூடியிருக்கிறதை எவரேனும் நோக்கி பார்க்க கூடுமானால் அப்பொழுது அது ஒரு மனோதத்துவமாய் இருக்க முடியாது என்பதை நீங்களே காண்பீர்கள். உங்களுடைய கண்கள் மூடியிருப்பதோடு அப்படியே தரித்திருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு அதை வெளிப்படுத்துவாரானால் நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். ஆனால் எனக்கு முன்பாக நிற்கிற மனிதன் இங்கே எதற்காக நிற்கிறார் என்றால், அது அவர் விரும்புகிறதான ஒரு ஆவிக்குரிய பிரகாரமான செயலுக்கான ஜெபத்திற்காகும். அது உண்மை. அது உண்மையானால் ஜனங்கள் காணும்படியாக உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் என்னுடைய ஜீவியத்தில் அவரை கண்டதே இல்லை. ஆனால் இங்கேயே அது இருந்தது. ஏதோ காரியம் அவருடைய சிந்தையை தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. இப்பொழுது நான் அவரிடத்தில் அதிகமாக பேசுவேனாகில் அதிகம் கூறப்படும். இப்பொழுது பயபக்தியாயிருங்கள். அந்த தூதன் என்ன செய்தார்? அவர் தன்னுடைய முதுகை திருப்பி இருக்கும் போதே அவர், சாராள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். அப்பொழுது அவள், நான் சிரிக்கவில்லையே என்றாள். அதற்கு அவர், ஓ ஆம், நீ சிரித்தாய் என்றார். அந்த காரணத்தால் அவள் பயமடைந்தாள். இப்பொழுது கூட்டத்தார் தொடர்ந்து என்னுடைய சத்தத்தை ஒலிபெருக்கிகளின் வாயிலாக கேட்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். என்னிடத்திலிருந்து ஒரு மனிதன் போவது போன்று தோன்றுகிறது. நான் ஒரு ஸ்திரியை காண்கிறேன். அந்த மனிதன் இங்கே இருப்பதற்கான முக்கிய காரியமே அதுதான். அது அவனுடைய மனைவிக்காகவே. அவள் அவனோடு இங்கு இருக்கவில்லை. அவளுக்கு பெண்களுக்கான ஒரு கோளாறு, ஸ்திரீகளுக்கான ஒரு கோளாறு உண்டாயிருக்கிறது. அவளுக்கு அவளுடைய முதுகில் கோளாறு உள்ளது. அது உண்மை. நீ இந்த பட்டணத்திலிருந்து வந்திருக்கவில்லை. நீ மார்ஸ்வில்லி என்று அழைக்கப்படுகின்ற வேறொரு பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறாய். அது சரி. இப்பொழுது வீட்டிற்கு சென்று நீர் அதை விசுவாசித்திருக்கிற விதமாகவே அதை கண்டடைவீர். அது கர்த்தருடைய நாமத்தில் அந்த விதமாகவே இருக்கும். தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த கைக்குட்டையை நீ அதை அவளிடத்தில் கொண்டு செல்ல வேண்டியதில்லை. நீ அதை அவளுக்காக உன்னுடைய சட்டைப்பையில் வைத்திருக்கிறாய். ஆனால் அது உனக்கு தேவையில்லை. நான் உன்னை அறிவேன், ஆனால் நான் உன்னுடைய பெயரை அறியேன். நீ அங்கே அந்த பின்பக்க கதவண்டை நின்று கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயாயிருக்கிறாய். ஒரு நாள் நீ முதல் முறையாக கூடாரத்தண்டை வந்திருந்த போது கர்த்தருடைய தூதனானவர் என்னிடத்தில் வந்து பரிபூர்ண ரகசியமாக இருந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். நீ புற்றுநோயிலிருந்து சுகமாக்கப்பட்டாய். அது உண்மை. ஆனால் இப்பொழுது உன்னோடு உள்ள கோளாறு என்ன என்ற சிந்தனையே எனக்கு இல்லை. எனக்கு தெரியாது. நீங்கள் அதை அறிவீர்கள். உங்களோடு உள்ள கோளாறு என்ன என்பதை குறித்த எந்த சிந்தனையும் என்னிடத்தில் இல்லை. ஆனால் கர்த்தர் அதை வெளிப்படுத்துவாரானால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் உங்களுக்காக இங்கு இல்லை. நீங்கள் ஒரு குழந்தைக்காக இங்கு இருக்கிறீர்கள். அந்த குழந்தை அவதியுற்றிருக்கிறது. அதற்கு முதுகுத்தண்டில் வேதனை இருக்கிறது. அதாவது எழும்பி நிற்க முடியாத அல்லது அதை போன்ற ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது. நான் அந்த பிள்ளையின் பெற்றோர்களை ஒரு ஜெபமாலையோடு காண்கிறேன். அவர்கள் கத்தோலிக்கர்களாயிருக்கிறார்கள். ஒரு வயோதிக தம்பதியினரை காண்கிறேன். அது அதனுடைய பாட்டனாரும் பாட்டியுமாயிருக்கிறது. அவர்களும் கூட கத்தோலிக்கராயிருக்கின்றனர். நீங்கள் அந்த குழந்தைக்காக நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கைக்குட்டையை எடுத்து அதன் மேல் வையுங்கள். சந்தேகப்படாதீர்கள். நீங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இந்த பெண்மணி எனக்கு ஒரு அந்நியராய் இருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். நாம் ஒருவருக்கு ஒருவர் அந்நியர்களாக இருக்கிறோம். ஆனால் நம் இருவரையும் கர்த்தராகிய இயேசு அறிந்திருக்கிறார். இப்பொழுது இங்கே இது ஒரு பரிபூர்ண காட்சியாயிருக்கிறது. இங்கே இது பரிசுத்த யோவான் 4ஆம் அதிகாரத்தின் ஒரு காட்சியை போன்று உள்ளது. ஒரு கருப்பு நிற ஸ்திரீ, ஒரு வெள்ளையன். அந்த நாளில் அது ஒரு சமாரியனும் ஒரு யூதனுமாயிருந்தது. 2 இன மக்கள். இயேசு சீக்கிரத்தில் வித்தியாசமே இல்லை என்பதை அவள் அறிந்து கொள்ளும்படி செய்தார். நாம் யாவரும் தேவனுடைய சிருஷ்டிகளாயிருக்கிறோம். நாம் ஜீவிக்கிற தேசத்தில் உள்ள நம்முடைய நிறமாற்றத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. தேவன் அந்த விதமாக தம்முடைய ஜனங்களை விரும்பினார்.
அவர் வெள்ளை, கருப்பு, பழுப்பு, மஞ்சள், சிவப்பு என்று மனிதனை உண்டாக்கினார். அவர் அவர்களை அந்த விதமாகவே உண்டாக்கினார். அது அவருடைய வேலையாயிருக்கிறது. அவர் நம் எல்லோரையும் நேசிக்கிறார். ஆனால் இங்கே இது ஒரு பரிபூர்ண காட்சியாயிருக்கிறது. இதற்கு முன்பு ஒருபோதும் சந்தித்திராத இரண்டு வித்தியாசமான இன மக்கள். இது நம்முடைய முதல் சந்திப்பாயிருக்கிறது. இப்பொழுது நீ ஒரு விசுவாசி என்பதை நான் காண்கிறேன். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராயிருக்கின்றீர்கள். ஏனென்றால் உங்களுடைய ஆவியானது மகிழ்ந்து வரவேற்கிறதாயிருக்கிறது. அந்த மகத்தான தேவனுடைய தூதனானவர் தவறாயிருந்த எந்த காரியத்தையும் வரவேற்க மாட்டார். நிச்சயமாக வரவேற்க மாட்டார். அங்கே அந்த புகைப்படத்தில் உள்ள அந்த தூதனை, நான் நின்று கொண்டிருப்பதற்கு மேலே உள்ள அந்த ஒளியை அங்கே மேலே அந்த புகைப்படத்தில் நீங்கள் காண்கிறீர்களா? அதுவே இப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிற விதமாக உங்களை உணர செய்து கொண்டிருக்கிறது. அது அப்படியே உங்கள் மீது முழுமையாக வந்து கொண்டிருக்கிறது. சகோதரி கெட்டி, அப்படியே ஒரு நிமிடம். அது ஏதோ காரியமாக இருக்க வேண்டும் என்பது போல் தென்படுகிறது. என்னால் சரியாக அந்த பெண்மணியை குறித்து அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆம், அந்த ஸ்திரீ ஒரு நரம்பு கோளாறு நிலைமையினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறாள். அவள் நரம்பு தளர்வுற்றிருக்கிறபடியால் பொருட்களை தவற விட்டு விடுகிறாள். அது உண்மை. நீங்கள் தீர்வு காண முயற்சித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை உண்டு. ஏனென்றால் நீங்கள் சில நேரங்களில் அதற்காக ஜெபித்துக் கொண்டு வருகிறீர்கள். அது உண்மை. உங்களுக்கு மூட்டு வீக்கம் உள்ளது. மேலும் காலையில் நீங்கள் உங்களுடைய படுக்கையிலிருந்து மெதுவாக எழும்ப முயற்சிப்பதை நான் காண்கிறேன். உங்களுடைய முதுகுத்தண்டிலும் கூட உங்களுக்கு ஏதோ கோளாறு உண்டு. அது கர்த்தர் உரைக்கிறதாவது இருக்கிறது. நீங்கள் என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறீர்களா? சீமோனை அறிந்திருந்த அதே தேவன் உங்களை அறிந்து கொள்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவன் அதை வெளிப்படுத்துவாரானால் நீங்கள் எதை பெற வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ள அது உங்களை ஒரு திடமான விசுவாசியாக்குமா? அவர்கள் உங்களை செவிலித்தாய் என்று அழைக்கிறார்கள். உங்களுடைய கடைப்பெயர் ஜான்சன். நீங்கள் நியூ ஆல்பனியில் வசிக்கின்றீர்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வீட்டுக்கு திரும்பி சென்று சுகமாயிருங்கள். ஆமேன். அப்படியே விசுவாசியுங்கள். ஸ்திரீயே, நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்கள் தானே? நாம் அந்நியர்கள். எனவே ஜனங்கள் காணும்படியாக நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி நாம் அந்நியர்களாக இருக்கிறோம் என்று காண்பியுங்கள். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம் இருவரையும் அறிந்திருக்கிறார். அவர் இந்த வேண்டுகோளை அருள்வாரானால் இப்பொழுது அதற்காக நீங்கள் மகிழ்ச்சியாயிருப்பீர்களா? இப்பொழுது உங்களில் சிலர் விசுவாசிக்க துவங்கி இருக்கின்றீர்கள். இப்பொழுது இங்கே இந்த ஸ்திரீக்கு முன்பாக ஒரு வெள்ளைக்கார மனிதன் தொடர்ந்து காட்சியளித்துக் கொண்டே இருக்கிறான். அது அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற மனிதனாயிருக்கிறது. அது சரி. நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கேயே தரித்திருங்கள். உங்களுக்கு சிறுநீரக கோளாறு உண்டு. உங்களுக்கு முதுகிலும் கோளாறு உள்ளது. உங்களுக்கு வயிற்று கோளாறும் உண்டு. அது உண்மை. இப்பொழுது போய் விசுவாசியுங்கள். அது இனி ஒருபோதும் உங்களை தொல்லைப்படுத்தாது. நீங்கள் அப்படியே விசுவாசியுங்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கும்படியாக நான் உங்களுடைய விசுவாசத்திற்கு சவாலிடுகிறேன். எத்தனை பேர் இதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்கள்? ஆகையால் விசுவாசத்தில் கவனம் வைத்து பிழையுங்கள். எனக்கு முற்றிலும் அந்நியராய் இருக்கிற இந்த ஸ்திரீக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்துவாரானால் நலமாயிருக்கும். நம்முடைய கரங்கள் மேலே உயர்த்தப்பட்டிருக்கின்றன. நாம் இதற்கு முன்பு ஒருவரை ஒருவர் மனப்பூர்வமாக சந்தித்ததே இல்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சமாரிய ஸ்திரீக்கு செய்தது போன்று அதே காரியத்தை இந்த ஸ்திரீக்கு வெளிப்படுத்துவாரானால் நலமாயிருக்கும். அப்பொழுது நீங்கள் யாவரும் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிப்பீர்களா? அப்பொழுது அது இதனை என்றைக்குமாய் உங்களுக்கு தீர்த்து வைக்கும். பாருங்கள், நான் வரவிருக்கின்ற ஒரு கூட்டத்தை உடையவனாயிருக்கிறேன். நான் நாளை தினம் புறப்பட்டு செல்ல வேண்டும். நான் சம்பவிக்கவிருக்கின்ற ஒரு பெரிய கூட்டத்திற்காக வெர்ஜீனியாவுக்கு செல்ல வேண்டியதாயிருக்கிறது. நான் இங்கு நின்று கொண்டு மிகவும் பலவீனம் அடைய விரும்பவில்லை. சரி, நான் அப்படியே இந்த ஸ்திரீயோடு சற்று நேரத்தை எடுத்துக்கொள்ளவிருக்கிறேன். நீங்கள் விசுவாசியுங்கள். எப்பொழுதுமே இந்த ஸ்திரீயை பயங்கரமாக காணக்கூடிய ஒரு இருள் அவளை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஓ, அது துக்கமாயிருக்கிறது. உங்களுக்கு ஏதோ கோளாறு இருந்து வருகிறது. நீங்கள் ஒரு குழந்தையை, ஒரு பிள்ளையை இழந்து விட்டீர்கள். அது உண்மை. மேலும் மற்றொரு காரியம், நீங்கள் ஸ்திரீகளுக்கான ஒரு கோளாறினால், பெண்களுக்கான ஒரு கோளாறினாலும், முதுகு தொல்லையினாலும் அவதியுறுகின்றீர்கள். நீங்கள் மயங்கி விடுவது போன்ற ஏதோ ஒரு காரியமும் கூட உங்களுக்கு சம்பவித்திருக்கிறது. ஓ, காக்காய் வலிப்பு. அது உண்மை. நீங்கள் இந்த பட்டணத்திலிருந்து வரவில்லை. நீங்கள் இங்கு வருவதற்கு ஆற்றை கடந்தீர்கள். நீங்கள் லூயிவிலிருந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் 1754 என்ற எண் கொண்ட வெஸ்ட் ஓக் தெருவில் வசிக்கிறீர்கள். உங்களுடைய பெயர் மார்கரெட் குயின். சரி. தேவனாகிய கர்த்தாவே, வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, இந்த ஸ்திரீ என்ன வாஞ்சிக்கிறாளோ அதை அருளும். நான் இந்த சத்துரு அவளை விட்டு செல்லும்படியாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். ஸ்திரீயே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனி சந்தேகப்படாதீர்கள். போய் நீங்கள் கேட்டிருக்கிறதை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா?
ஐயா, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இதுவே நம்முடைய முதல் முறையான சந்திப்பு என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இங்கே கிரியை செய்யவும், நீங்கள் வாஞ்சிக்கிற காரியங்களை உங்களுக்கு அருளவும் இங்கே இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் உங்களுடைய துணிவை வியந்து பாராட்டுகிறேன். நீங்கள் இங்கே ஒரு முறையான காரியத்திற்காக இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் குடிப்பழக்கத்தையும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தையும் விட்டுவிட விரும்புகிறீர்கள். பாருங்கள், இது இப்பொழுது உங்களிடத்திலிருந்து போய்விட்டது. போய் வாருங்கள். தேவனுடைய சமாதானம் உங்களோடு இருந்து உங்களை விசுவாசம் உள்ளவராக்குவதாக. தேவன் உங்களோடு இருப்பாராக. நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். நீங்கள் அந்த முதுகு கோளாறிலிருந்து விடுதலை பெற விரும்புகின்றீர்களா? அங்கே போய் அவரை துதியுங்கள். அப்பொழுது நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். போய் அதை உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். வேதம் நீ விசுவாசிக்க கூடுமானால் என்று உரைத்துள்ளது. பயபக்தியாயிருங்கள். தேவன் செய்து கொண்டிருக்கிறது சத்தியமாய் இருக்க வேண்டும் என்று விசுவாசியுங்கள். நான் உங்களை அறிவேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். நான் உங்களுடைய கோளாறை அறிவேன். தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஸ்திரீனிடத்தில் இரக்கமாயிருந்து இந்த வேண்டுகோளை அருளும். நான் அதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். எனக்கு ஞாபகம் இல்லை, உங்களுடைய பெயர் பேக்கரா? அது உண்மை. இப்பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஊக்கமாக சென்று உங்களுடைய முழு இதயத்தோடு அவரை விசுவாசியுங்கள். சரி ஸ்திரியே, நான் உன்னை அறியேன். நாம் அந்நியர்கள். அது உண்மை. நீங்கள் இந்நேரம் வரை உங்களுக்கு இருந்து வருகிற அந்த வயிற்று கோளாறான குடல் புண் நீங்கும்படியாகவும் உங்களுடைய இரவு ஆகாரத்தை புசிக்கவும் விரும்புகிறீர்களா? அப்படியானால் போய் புசியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார். நான் உங்களை அறியேன். உங்களுடைய தொல்லை என்னவென்பதை நான் அறிவேன். அது எனக்கு தெரியும் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் எனக்கு அது தெரியும். அதன் காரணமாகவே நீங்கள் இங்கே கூடாரத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் கூற மாட்டேன். ஆனால் நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களேயானால் மூட்டு வீக்கம் உங்களை விட்டு நீங்கிவிடும். நீங்கள் உற்சாகமாக செல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று கூற கடவோம். நீங்கள் நரம்பு தளர்ச்சியாயும் கூட இருக்கின்றீர்கள். உங்களை தொல்லைப்படுத்துகிற ஒரு வயிற்றுக் கோளாறும் உண்டு. கர்த்தராகிய இயேசு உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? அப்படியானால் போ. தேவனுடைய சமாதானம் உங்கள் மேல் தங்கியிருக்கும். தேவன் அதை செய்வார் என்று உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கும்படியாக உங்கள் மீது சற்று கரங்களை வைக்க விரும்புகிறேன். ஸ்திரியே, நான் உனக்கு ஒரு அந்நியனாய் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். உனக்கு என்னை தெரியுமா? நீ இங்கே சபைக்கு வருகிறாயா? நீ வருகிறாய். நான் உன்னை ஒருபோதும் கண்டதே இல்லை. தொடர்ந்து அநேக ஜனங்கள் உள்ளே வருகிறார்கள். சரி, நீ விசுவாசித்துக் கொண்டே செல். உனக்கு இருந்த அந்த ஸ்திரீகளுக்கான கோளாறு, அந்த பெண்களுக்கான கோளாறு உன்னை விட்டு நீங்கி போகும். நீ விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் போ. தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்வார் என்ற நிச்சயமுடையவனாய் நான் இருக்கிறேன். ஐயா, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களிடத்திலிருந்து அந்த விரைப்புத்தன்மை எடுத்து போட்டு அந்த மூட்டு வலியிலிருந்து உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இங்கிருந்து திரும்பி செல்கையில் இதற்காக அவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு துதி செலுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் சுகமடைவீர்கள். ஸ்திரியே, நீ நரம்பு கோளாறினால் அவதியுறுகின்றாய் இல்லையா? அது ஒரு மனநிலை பாதிப்புக்குள்ளான நரம்பு தளர்ச்சி. நீ உண்மையாகவே பலவீனம் அடைந்து மயக்கத்தினால் விசேஷமாக பிற்பகலில் அவதியுறுகிறாய். நீ உன்னுடைய சிந்தையை இழந்துவிடப் போகின்றாய் என்று சாத்தானும் கூட உன்னிடத்தில் கூறியிருக்கிறான். அது உண்மை. ஆனால் அது ஒரு பொய். நீ சுகமடையப் போகிறாய். நீ குறிப்பிட்ட ஜீவிய நேரத்தில் மட்டுமின்றி மற்றபடி அவ்வாறு இருக்க மாட்டாய். அது இறுதி மாதவிடாயிருக்கிறது. ஒவ்வொரு ஸ்திரீயும் அந்நிலைக்கு வர வேண்டியவளாயிருக்கிறாள். ஆனால் இப்பொழுதே நீ சுகமடையப் போகின்றாய். நீ என்னுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் தேவனுக்கு நன்றி கூறி பாடல்களை பாடி கலிகூர்ந்து கொண்டே போ. நீ சுகமடைவாய். சரி ஸ்திரியே, நானும் கூட உனக்கு ஒரு அந்நியனாயிருக்கிறேன். நான் அதை அவரிடத்தில் கூறின போது அது வினோதமான காரியமாயிருந்தது. ஆனால் உனக்கும் சரியாக அதே நரம்பு கோளாறு இருந்தபடியால் அது அதே நேரத்தில் உன்னை விட்டு போய்விட்டது. இப்பொழுது நீ உன்னுடைய சாலையில் செல்லும் போது உன்னுடைய முழு இருதயத்தோடு விசுவாசி. அப்பொழுது நீ சுகமடைவாய். ஆமேன். போய் உன்னுடைய முழு இருதயத்தோடு விசுவாசி. ஸ்திரியே, நான் உன்னை அறிவேன். நான் உங்களுடைய முகத்தை நன்கு அறிந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியவில்லை. தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். நீங்கள் இங்கே கூடாரத்திற்கு வருகிற ஒரு பெண்மணியாய் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் உங்களுக்காக சற்று ஜெபிக்கட்டும். தேவனாகிய கர்த்தாவே, வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, இந்த ஸ்திரீயை சுகப்படுத்தும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். சந்தேகப்படாதீர்கள். அந்த ஸ்திரீயினுடைய பெயரை என்னால் நினைவில் கொள்ள முடியவில்லை. ஆனால் அவள் யார் என்பதை நான் அறிவேன். இங்கே கூட்டத்தில் உள்ள ஜனங்களாகிய உங்களை குறித்து என்ன? நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது மிகவும் அமைதியாய் அமர்ந்திருங்கள். உண்மையான பயபக்தியோடு இருங்கள். இங்கே இந்த திசையில் யாரோ ஒருவர் இருக்கிறார்.
நீங்கள் அதை விசுவாசிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய விசுவாசத்திற்கு நான் சவாலிடுகிறேன். அங்கே ஒரு கருப்பு நிற ஸ்திரீ தன்னுடைய கரங்களை மேலே உயர்த்தி இருக்கிறாள். பெண்மணியே, நீங்கள் என்னை தேவனுடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கின்றீர்களா? உங்களுடைய தொல்லை என்னவென்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் உங்களுக்காகவும் அந்த சிறு பெண்ணிற்காகவும் ஜெபிக்க விரும்புகிறீர்கள். உங்களுடைய கண்களுக்காகவே அங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். அது உண்மை. நீங்கள் உங்களுடைய கரத்தை அந்த குழந்தையின் மீது வைத்து உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். தேவனாகிய கர்த்தாவே அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இந்த கருப்பு நிற தலையுடைய நபருக்கு அருகே கர்த்தருடைய தூதனானவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் இங்கே சபைக்கு வருகிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஐயா, நான் உங்களை அறிந்திருந்தாலும் தேவன் உங்களுடைய கோளாறு என்னவென்பதை வெளிப்படுத்தினால் ஒழிய அது என்னவென்பதை நான் அறியேன். ஆனால் இங்கே அவருடைய இரக்கம் கொஞ்சம் நின்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய பாதத்தில், இடது பாதத்தில் உங்களுக்கு புண் இருக்கிறது. அது உண்மை. உங்களுடைய விசுவாசம் ஏதோ காரியத்தை தொட்டுவிட்டது. மேலே உள்ள இந்த பிரிவில் இருக்கும் உங்களை குறித்து என்ன நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் விசுவாசமுடையவர்களாக இருங்கள், சந்தேகப்படாதீர்கள். இதோ ஒரு கருப்பு தொப்பியோடு மூக்கு கடாடி அணிந்தவளா இங்கே ஒரு ஸ்திரீ அமர்ந்திருக்கிறாள். ஸ்திரீயே, நீ ஒரு ஜெப அட்டையை வைத்திருக்கிறாயா? அங்கே அந்த சிறு பையனுக்கு பின்னால் உள்ள வரிசையின் கடைசியில் உள்ளவரே, உங்களைத்தான். நீங்கள் ஒரு ஜெப அட்டையை வைத்திருக்கிறீர்களா? உங்களிடத்தில் ஜெப அட்டை இல்லை. நீங்கள் என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கின்றீர்களா? உங்களுடைய தொல்லை என்னவென்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் அப்பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுக்கு இருதய கோளாறு உள்ளது. அது உங்களுக்கு அடுத்து அமர்ந்துள்ள உங்களுடைய கணவனாய் உள்ளது. அவருக்கு சுரப்பி கோளாறு உள்ளது. இப்பொழுது போய் விசுவாசியுங்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் யார்? இங்கே அமர்ந்திருக்கிற இந்த கருப்பு நிற மனிதனை குறித்து என்ன? ஐயா, நீர் விசுவாசிக்கிறீரா? நீங்கள் என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு ஜெபம் தேவையாயிருக்கிறது இல்லையா? தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் நீங்கள் அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுக்கு எலும்பு உட்புழை கோளாறு உள்ளது. உங்களுக்கு குடர் சரிவு உள்ளது. அது உண்மை. அங்கே உள்ள உங்களை குறித்து என்ன நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இங்கே இந்த ஸ்திரீக்கு பின்னால் மற்றொரு கருப்பு நிற ஸ்திரீ இருக்கிறாள். சகோதரியே, உங்களுடைய கரத்தை மேலே உயர்த்தியிருக்கிறீர்கள். உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஏதோ காரியம் தேவையாயிருக்கிறதா? நீங்கள் என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கின்றீர்களா? அது ஒரு குரல் சம்பந்தமான கோளாறாய் உள்ளது. நீங்கள் அதனால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அது உண்மை. அவர் உங்களை சுகமாக்கி விட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அங்கே உங்களிடத்திலிருந்து வலப்புறமாக பின்னாக நோக்கி பார்த்தால் அங்கே உங்களிடத்திலிருந்து வரிசையின் கடைசியில் உள்ள கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5 பேர்கள் அங்கே பின்னால் உள்ளவர்கள். உங்களுக்கு குரல் விளை குருத்தெலும்பு கோளாறு உள்ளது. தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இங்கே பின்னால் உள்ளவரை குறித்து என்ன? இங்கே வரிசையின் பின்னால் உள்ள இருக்கையின் கடைசியில் அமர்ந்துள்ள மனிதன். உங்களுக்கு பெருங்குடல் சீடு புண்ணால் பாதிக்கப்பட்டு வீக்கமடைந்துள்ளது. ஐயா, அது உண்மை. தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் எழுந்து நின்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை ஒருபோதும் கண்டதே இல்லை. நீங்கள் எனக்கு ஒரு அந்நியராய் இருக்கின்றீர்கள். ஆனால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் அதை விசுவாசிக்கின்றீர்களா? இரக்கத்தில் ஆபிரகாமிடத்திற்கு வந்து சாராளின் சிந்தனைகளின் அந்தரங்கங்களை அறிந்த அதே தேவனுடைய தூதனானவர், அதே ஒருவர் இங்கே பூமியின் மேல் நின்று சிந்தனைகளின் அந்தரங்கங்களை அறிந்து கொள்ள அவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? அதே தேவன் உலகமானது ஒரு அழிவில் சுட்டரிக்கப்படுவதற்கு சற்று முன்னர் மீண்டுமாக இங்கே இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? அப்படியானால் நாம் அவரை ஏற்றுக்கொள்வோமாக. நாம் அவரை விசுவாசிப்போமாக. நாம் அவரை நம்முடைய சுகமளிப்பவராக இப்பொழுதே ஏற்றுக்கொள்வோம். உங்களில் எத்தனை பேர் அதை விசுவாசிப்பீர்கள்? வேதம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று இதை கூறியுள்ளது. ஆகையால் நீங்கள் விசுவாசிகளாய் இருந்தால் உங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வையுங்கள். உங்களுக்கு அடுத்து உள்ள நபருக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அடுத்த ஒருவர் உங்களுக்கு ஜெபிக்கின்ற உங்களுக்கு ஜெபிப்பார். நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டடத்தில் எங்கே இருந்தாலும் இப்பொழுது ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். நான் இந்த விசுவாசத்திற்கு சவாலிடுகிறேன். அங்கே எலும்புருக்கி நோயோடு உள்ள அம்மாளே, அதை குறித்து மறந்துவிடு. நீ சுகமாக்கப்பட்டிருக்கிறாய். ஐயா, அங்கே அமர்ந்திருக்கும் உங்களுக்கு சரீர பிரகாரமான பலவீன கோளாறு உள்ளது. எனவே நீங்கள் இரவு நேரங்களில் எழுந்து கொள்கின்றீர்கள். அதை மறந்துவிடுங்கள். இனி நீங்கள் அவ்விதம் செய்ய வேண்டியதாக இருக்காது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் விசுவாசமாய் செயல்படும்படிக்கு உங்களுக்கு சவாலிடுகிறேன். நீங்கள் அதை செய்கின்றீர்களா? அப்படியானால் உங்களுடைய சொந்த வழியில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபம் செய்யுங்கள். நான் உங்கள் எல்லோருக்காகவும் ஜெபிக்கையில் உங்களுடைய கரங்களை யாரோ ஒருவர் மீது வையுங்கள். உங்களுக்கு அடுத்தபடியாக உள்ள யாரோ ஒருவருக்காக ஜெபியுங்கள். தேவனாகிய கர்த்தாவே, வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, நித்திய ஜீவனின் காரணரே, ஒவ்வொரு நன்மையான ஈவையும் தருபவரே, இந்த ஜனங்களின் மீது இப்பொழுதே உம்முடைய ஆவியை அனுப்பும்.
நான் பிசாசின் கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன். ஏனென்றால் பிசாசு வெளிப்படுத்தப்பட்டான். சாத்தானே, நீ இனி ஒருபோதும் அவர்களை பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. அவர்களுடைய விசுவாசம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய கரங்களை ஒருவர் மற்றொருவர் மேல் வைத்திருக்கிறார்கள். நீ யுத்தத்தில் தோற்றோடி போய்விட்டாய் என்றும் நியாய தீர்ப்பு சமீபமாய் இருக்கிறது என்றும் நான் உனக்கு சவாலிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை விட்டு வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் அவர்களை விட்டு வெளியே போ. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்தி உங்களுடைய சுகத்திற்காக அவருக்கு துதி செலுத்துங்கள். நீங்கள் ஒரு முடவனாயிருந்தால் உங்களுடைய காலூன்றி எழும்பி நில்லுங்கள். கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார். நீங்கள் முடமாயிருந்தால் உங்களுடைய முடமான கரங்களை உயர்த்துங்கள். அது சரியாகிவிடும். இதோ இங்கே முடமான ஒரு ஸ்திரீ எழும்புகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று கூறுவோமாக. ஆமென். சகோதரன் நெபில்.